வணக்கம், இது உங்கள் ஆடியோ நூலகம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேட்குறவங்களுக்கு ரொம்பவே மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டிட்டு நீங்கள் பாருங்கள். டெய்லி சாயந்தரம் 5 மணிக்கு என்னோடய காணொளி உங்களுக்கு வந்துடும், நீங்கள் கேட்கலாம். மனச்சிறையில் நீ கதையோட 4ஆம் பாகம். சாக்லேட்டின் கவர் ஏற்கனவே பிரிக்கப்பட்டிருந்தது. குழப்பமாக பிரித்து பார்த்த சத்யன் திகைப்புடன் அப்படியே பார்த்தபடி இருந்தான். அந்த சாக்லேட்டில் கால்வாசி கடிக்கப்பட்டிருந்தது. பல்தடம் பதிய கடிக்கப்பட்டிருந்த சாக்லேட்டில் அது மாதவியின் முத்துப்பற்கள்தான் என்று தெளிவாக தெரிந்தது. இன்னதென்று வகை செய்ய முடியாத ஒரு உணர்வு நெஞ்சமெங்கும் பரவி விரவியது. சாக்லேட்டை மீண்டும் தட்டில் வைத்துவிட்டு முன்பு போலவே படுத்துக்கொண்டான். அது மாதவி கடித்த சாக்லேட். அவள் உண்டது போக மீதி எனக்கு. சுகமாய் ஒரு தென்றல் சிறை கம்பிகளை ஊடுருவி வந்து சத்தியனை தாளாட்டியது. கண்மூடி கிடந்தவனின் உதடுகளில் இளமை வழியும் அழகு சிரிப்பொன்று தடம் பதித்தது. ஆனால் நட்பு என்ற உறுதி ஒரே நாளில் நசுங்கி கொண்டு வருவதையும் உணர்ந்தான். சாக்லேட்டை தின்னக்கூடாது என்ற முடிவுடன் கண் திறந்தான். அவன் கண்ணெதிரே சாக்லேட்டில் இருந்த மாதவியின் பல்தடங்கள் மறைந்து கொண்டிருந்தது. ஆம், அறையின் சூட்டில் சாக்லேட் உருகியது. சத்தியனுக்குள் எதுவோ பந்தாக அடைக்க சாக்லேட்டை எடுத்து அவசரமாக வாய்க்குள் போட்டுக்கொண்டு கவிழ்ந்து படுத்துக்கொண்டான். வாய்க்குள் அடக்கி வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்து உண்டான். மாதவியையே உண்டு தனக்குள் தேக்கி வைத்த உணர்வு. அவளின் இதழ்பட்ட இனிப்பு இவனுள் தேவாமிர்தமாக தேங்கியது. வீட்டுக்கு வந்த மாதவி சத்யனின் மாற்றத்தை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு நான் காதலித்து கொண்டேதான் இருப்பேன் என்று தனது வேலையை தொடர்ந்தாள். விசால மாதவியை கண்டதும் புலம்புவதை திடீரென்று நிறுத்திவிட்டு மகளை தாங்க ஆரம்பித்தாள். கல்யாணத்திற்கு தேவையானவற்றை மாதவியிடம் கேட்டு செய்தாள். எப்படியோ புலம்பல் இல்லாமல் இருந்தால் சரிதான் என்று நினைத்த மாதவி தன் வேலைகளை பார்த்தாள். மீண்டும் அவளது நாட்கள் நொடிகளாக ஓடியது. வங்கி லோன் கிடைப்பது அவ்வளவு சுலபமாக இல்லை. கிட்டத்தட்ட குதிரைக்கு கொம்பு முளைக்கும் விஷயமாக இருந்தது. வங்கி அதிகாரிகள் ஒத்துழைத்தாலும் மற்றவர்களின் அலட்சியம் அலைச்சலை கொடுத்தது. இன்ஜினியர் வந்து பார்த்து இடத்தை அளந்து கணக்கிட்டு சொல்ல 1 வாரம் அலைந்தாள். அடுத்ததாக வில்லங்கம் ஏதும் இல்லை என்று சான்றிதழ் வாங்க அரசு வக்கீலின் வீட்டிற்கு பல நாட்கள் நடையாய் நடக்க வேண்டியிருந்தது. அதன் பிறகு எல்லாம் தயாரானதும் வங்கி அதிகாரி வந்து இடத்தை பார்த்து மதிப்பிட்டு சொல்ல சில நாட்களானது. இவை எல்லாவற்றிற்கும் சில ஆயிரங்களை லஞ்சமாகவும் சன்மானமாகவும் அன்பளிப்பாகவும் கொடுக்க வேண்டியிருந்தது. இதற்கிடையில் தங்கிகளின் கல்யாண நாளும் வந்தது. முறைப்படி பழனி மாரிக்கு பத்திரிகை வைத்து திருமணத்திற்கு அழைத்தாள் மாதவி. தங்களை வாழ வைக்க வந்த தேவதியின் தங்கைகள் திருமணமாயிற்றே. மாரி பழனி இருவரும் கடைக்கு ஒரு நாள் லீவு போட்டுவிட்டு 1/2 பவுனில் அழகான மோதிரத்தை பரிசாக வாங்கி கொண்டு வந்திருந்தார்கள். பட்டுப்புடவை சரசரக்க தங்க விக்கிரகத்திற்கு உயிர் கொடுத்தது போல ஓடித் திரிந்த மாதவியை கண்டு பழனி மாரி இருவருக்குமே ஒரு சேர ஏக்க பெருமூச்சு வந்தது. இவளைப் போல அழகும் குணமும் பொருந்திய மருமகள் தங்களுக்கு கிடைப்பாளா என்று ஏங்கினார்களே தவிர இவளே மருமகளாக கிடைக்க வேண்டும் என்று எண்ணமில்லை. அது பெரும் சுயநலமாக அவர்களுக்கு தோன்றியது. அமைதியாக முறைப்படி சகல சாஸ்திர சம்பிரதாயங்களோடும் நடக்கும் திருமணம். அவர்களின் வழக்கப்படி மணப்பெண்ணின் அண்ணன் வந்து தாரை வார்த்து கொடுக்க வேண்டும் என்று அக்னியின் முன்பு அமர்ந்திருந்த ஐயர் சொல்ல, திருமணத்திற்கே அழைக்கப்படாத அண்ணனை எங்கிருந்து அழைத்து வருவது என்று எல்லோரும் குழம்பி நிற்கவும் மாதவி யாரும் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை செய்தாள். திருமணத்தின் முதல் வரிசையில் அமர்ந்திருந்த மகேஷை நெருங்கிய மாதவி, என் குடும்பத்துக்கே அன்னமிட்டவர் நீங்க. என் தங்கைகளுக்கு அண்ணனாயிருந்து தாரை வார்த்து கொடுக்கிற தகுதி உங்களை விட்டா இங்கே யாருக்குமே இல்லை. எழுந்து வாங்கண்ணா என்று மகேஷின் கையை பற்றி அழைக்க அவளுடன் ஹம்சனும் சேர்ந்து கொண்டான். மகேஷ் தான் முகத்தில் வெந்நீர் கொட்டியது போல துடித்து போனான். மாதவியின் அண்ணன் என்ற அழைப்பு அவள் உதட்டிலிருந்து வரவில்லை, உள்ளத்திலிருந்து வந்தது என்பதை அப்போதுதான் தெளிவாக புரிய, இனி மாற்ற முடியாத பந்தம் இது என்ற வேதனையை மறைத்து எழுந்து அவர்களுடன் சென்றான். மணமேடையில் ஐயர் கூறியது போல மந்திரங்களை உச்சரித்து 2 தங்கைகளையும் மாப்பிள்ளைகளுக்கு தாரை வார்த்து கொடுத்த அந்த நிமிடம் மகேஷ் உண்மையாகவே கலங்கி கண்ணீர் விட்டு விட்டான். சம்பிரதாயம் முடித்ததும் கர்ச்சிப்பால் கண்களை ஒற்றிக்கொண்டு அதற்கு மேல் அங்கிருக்க முடியாமல் மண்டபத்தை விட்டு அவசரமாக வெளியேறினான். அவன் போவதை பார்த்த மாதவி நமுட்டுச் சிரிப்புடன் திரும்பி வந்தவர்களை கவனித்தாலே தவிர சென்றவனை தடுக்கவில்லை. மாரியும் பழனியும் ஒரு மூலையில் அமர்ந்து அந்த திருமண சம்பிரதாயங்களை அதிசயமாக பார்த்து கொண்டிருந்தனர். ஆனாலும் மாதவியின் சொந்தங்களின் பார்வை தங்களின் மேல் வித்தியாசமாக படிந்து மீழ்வதைக் கண்டு இருவரும் தாலி கட்டி முடித்ததுமே கிளம்ப ஆயத்தமானார்கள். மாதவி ஹம்சனை அழைத்து ஏதோ சொல்ல அவன் வேகமாக வந்து பழனி மாரியை சாப்பிட அழைத்துச் சென்று அருகிலிருந்து சாப்பிட வைத்து அன்பாக பேசி அனுப்பி வைத்தான். திருமணம் இனிதே முடிந்து தங்கைகள் புகுந்த வீடு சென்றதும், அப்பாடா
என்று ஓய்ந்து போய் அமர்ந்தாள் மாதவி. வங்கி சம்பந்தமான அழைச்சலுக்கு நடுவே மீண்டும் சத்தியனை காண முடியாமல் நிறைய தடைகள். ஆனால் இம்முறை மாதவி வருந்தவில்லை. இந்த பிரிவு தேவைதான் என்று எண்ணினாள். சத்தியன் தன்னைத்தானே அலசி ஆராய இந்த நாட்கள் அவனுக்கு உதவும் என்று நினைத்தாள். இறுதிக்கட்ட வேலைகள் முடிந்து அன்று வங்கிக்கு சென்று பணம் வாங்கி வர வேண்டும் என்பதால் காலையிலேயே மாரியின் வீட்டுக்கு தம்பியுடன் வந்தாள். இவர்களை கண்டவுடன் அடுப்பு வேலையை போட்டுவிட்டு ஓடி வந்த மாரி மாதவியின் கைகளை பற்றி கொண்டு, தாய், உனக்கு ஒரு சங்கதி தெரியுமா என்று கேட்டாள். மாரியின் முகத்தில் கொட்டி கிடந்த சந்தோஷமே சொல்லப்போகும் செய்தியும் சந்தோஷமானது என்று உணர்த்த, தெரியலையே, நேக்கு என்ன ஞான திருஷ்டியா இருக்கு கண்டுபிடிக்க, நீங்களே சொல்லுங்க ஆண்டி என்றாள் மாதவி. மாரி விஷயத்தை சொல்லாமல் ஓடிச் சென்று ஒரு பிடி சர்க்கரையை அள்ளி வந்து மாதவியின் வாயை திறக்கச் சொல்லி அவளுக்கும் ஹம்சனுக்கும் தன் கையாலேயே சர்க்கரையை போட்டுவிட்டு தனது வாயிலும் போட்டுக்கொண்டாள். மாதவிக்கு ஏதும் புரியவில்லை. மாரியின் இந்த சந்தோஷம் நிலைக்க வேண்டும் என்று மட்டும் மனதுக்குள் பிரார்த்தனை செய்தாள். கண்ணு, நேற்று மதியானம் என் கூட பிறந்த வந்தாமா, இத்தனை வருஷமா என்னான்னு கூட கேட்காதே அண்ணன், நேற்று வந்திருந்தான் தாயி என்று மாறி சொல்லவும் அவளுடைய சந்தோஷம் மாதவியையும் தொற்றிக் கொண்டது. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. என்ன திடீர்னு வந்திருக்கார் என்று கேட்டாள். முன்னாடி ஒன்றுமில்லாமல் பிளாட்பாரத்தில் கடை வச்சுக்கிட்டு கிடந்தப்போ எவனும் வந்து என்னான்னு கேட்கல. இப்போ சொந்தமாக கடை வீடுன்னு ஆனதும் தேடி வந்திருக்கான் என்ற மாரியின் குரலில் இருந்த வழி அவளது கடந்த கால வேதனையை சொன்னது. மாதவி ஆறுதலாக மாரியின் கையை பற்றி, சொந்தங்கள் எல்லாமே அப்படித்தான் ஆண்டி, கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும், நாம தான் அனுசரிச்சுக்கணும் என்றாள். மாரியும் சமாதானமானவள் போல ஒரு நீண்ட பெருமூச்சை வெளியேற்றி, ஆமாம்மா, நானும் அதை நினச்சித்தான் வந்தவங்களை நல்லபடியாக பேசி அனுப்புனேன் என்று கூறினாள். அவர்கள் அருகே வந்த பழனி, எல்லாம் சொன்ன சரி, அதையும் சொல்லிடு மாறி, மாதவிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லவும், இன்னமும் என்ன சந்தோஷமான செய்தி என்று குழம்பியபடி மாதவி பார்த்தாள். அது கண்ணு, என் அண்ணனுக்கு 2 மக, ஒரு மகன். மூத்த மகளை திண்டுக்கல்ல கட்டி கொடுத்துட்டார். 2வது மக 10வது படிச்சுட்டு வீட்டில் சும்மா தான் இருக்கிறா போல. நேற்று வந்தவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது சத்தியனுக்கு அவர் மகளை தரேன்னு சொல்லிட்டார். எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, சந்தோஷத்தில் வாயடைச்சு போயிட்டேன். சின்ன பிள்ளையில பார்த்தது, பேர் கலைச்செல்வி, கருப்பாக இருந்தாலும் நல்ல கலையாக இருப்பா. என் அண்ணாவே சொன்னது ரொம்ப சந்தோஷந்தான். கண்ணு, நாளைக்கு மக ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு அவர் பொஞ்சாதியையும் கூட்டிக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு கண்ணு, இம்பிட்டுத்தான் விஷயம் என்று மாறி சொல்லி முடித்தாள். மாதவி அமைதியாக நின்றிருந்தாள். தின்ற சர்க்கரை இவ்வளவு கசக்குமா? எட்டிக்காயாய் கசந்தது அந்த இனிப்பு. நெஞ்சில் குத்திய ஊசியாக மாரியின் செய்தி வலிக்க, சத்தியன் எனக்குத்தான் என்று கத்திக்கொண்டு வெளியேற துடித்த காதலை அடக்கி கொண்டாள். அந்த தாயின் சந்தோஷம் நிலைக்கட்டுமே. நான் தான் உன் மருமகள் என்று சொன்னாலும் சந்தோஷப்படுவாள்தான். ஆனால் அது சத்தியனின் வெளிப்படையான சம்மதத்தோடு அல்லவா நடக்க வேண்டும்? இந்த ஏற்பாடும் நல்லதுதான். சத்தியனின் மனதை திறக்க ஒரு சாவி. மாதவி சட்டென்று மலர்ந்தாள். மாரியின் கையை பற்றி கொண்டு, இனிமேல்ல நல்லதாவே நடக்கும் ஆண்டி என்றாள். பக்கத்தில் நின்று குழப்பத்துடன் பார்த்த ஹம்சனின் கையை பற்றி, அமைதியாயிரு என்பது போல அழுத்திய மாதவி, சரி பேங்க் போலாம், நேரமாச்சு என்றாள். போன வேலை சுலபமாக முடிய வந்த பணத்தை சுப்பையாவின் வீடு தேடி சென்று கொடுத்ததும் மனிதர் மாதவியை பெருமையாக பார்த்தார். பொண்ணுன்னா ஒன்றை போலதாமா இருக்கணும் என்றவர் மாதவிக்கு ஒரு அழகான பட்டுப்புடவையை ஒரு தட்டில் வைத்து தாம்பூலத்துடன் கொடுத்து மரியாதை செய்ய, மாதவி அவரின் மனைவியையும் அழைத்து அருகில் நிறுத்தி விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு புடவையை மறக்காமல் வாங்கி கொண்டாள். அடுத்த 2 நாள் கழித்து மாரியின் வீட்டிற்கு மாதவி சென்றபோது அப்போதுதான் மாரியின் அண்ணன் வந்துவிட்டு சென்றிருந்தார். மாரி பூரிப்பும் சிரிப்புமாக அண்ணன் மகளின் போட்டோவை வைத்துக்கொண்டு மாதவியிடம் அதை காட்டினாள். கருப்பாக சற்று பூசினார் போல இருந்தாலும் பெண் கொஞ்சம் கலையாகத்தான் இருந்தாள். நல்லா தான் இருக்கா ஆண்டி என்று மாதவி சொல்லவும், ஆமாங்கண்ணு, சத்தியனுக்கு ஒசரத்துக்கு பொருத்தமாக இருப்பா. சத்தியன் சம்மதம் சொல்லிட்டா போதும், அவன் வெளியே வந்த மறுவாரமே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு அண்ணன் சொல்லிட்டாரு என்ற மாரியின் சந்தோஷத்துக்கு தனது புன்னகையை பதிலாக தந்தாள் மாதவி. மறுநாள் காலை பெண்ணின் போட்டோவை எடுத்துக்கொண்டு பழனி சத்தியனை காணச் செல்வதாக சொன்னதும் யோசனையுடன் தலையசைத்த மாதவி, நானும் வரேன் அங்கிள், காலையில் ரெடியாக இருங்க என்று கூறிவிட்டு கிளம்பினாள். மறுநாள் காலை வெகுநேரம் கவனமெடுத்து தன்னை நேர்த்தியாக அலங்கரித்து கொண்டாள். சற்று மெல்லியதாயிருந்த நீல நிற ஷிஃபான் புடவையும் ரவிக்கையும் அணிந்து கொண்டு கிளம்பினாள். பழனியை அழைத்து கொண்டு மறக்காமல் பெண்ணின் போட்டோவையும் எடுத்துக்கொண்டு சத்தியனை காணச் சென்றபோது அவனும் அவர்களுக்காக காத்திருந்தான். மாதவியின் மீது அவன் பார்வை சற்று அழுத்தமாக படிந்து நிதானமாக மீண்டது. மாதவியோ சற்று கர்வமாக நிமிர்ந்து நின்றிருந்தாள்.
அவள் பார்வையின் அலட்சியம் சத்தியனை புருவம் உயர்த்த வைத்தது. பழனி மகனை நலம் விசாரித்து அவனது தாய்மாமன் வந்ததை சந்தோஷத்துடன் பகிர்ந்து கொள்ள சத்தியனின் பார்வை மாதவியை விட்டு அகலவில்லை. இவையே எப்படி திமிரா நிற்கிறா என்று கேள்வியுடன் அவளையே பார்த்தபடி நின்றிருந்தான். பழனி கலைச்செல்வியின் படத்தை எடுத்து மகனிடம் காட்டி, உன் மாம மக கலைச்செல்வி, உனக்குத்தான் தருவேன்னு உன் மாமன் ஒத்த காலில் நிற்கிறான், பிடிச்சிருக்கான்னு சொல்லு சத்யா. எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. மாதவி கூட பொண்ணு நல்லா இருக்கா, உனக்கு பொருத்தமாக தான் இருப்பான்னு சொல்லுச்சு என்று சொன்னார். மாதவி சொன்னாள் என்பது மட்டும் சத்தியனின் காதில் விழுந்தது. வெடுக்கென்று நிமிர்ந்து மாதவியை பார்க்க அவளும் அதே அலட்சியத்துடன் மார்புக்கு குறுக்கே கைகட்டி நின்று தன் புருவத்தை அழகாக உயர்த்தி என்ன என்பது போல கேட்டான். சத்தியனுக்குள் கோபம் சுறுசுறுவென்று கிளம்பியது. திமிராடி என்று பார்வையாளையே கேட்டவன், நான் சத்தியன்டி என்று அவளுக்கு சொல்லாமல் சொல்லி படத்தை பார்க்காமலேயே எனக்கு பிடிச்சிருக்குப்பா, ஏற்பாடு பண்ணுங்க என்று அழுத்தமாக கூறினான். அவளைப் போலவே அலட்சியமாக நிமிர்ந்தவன் கொஞ்சமாய் குழம்பித்தான் போனான். மாதவியின் முகத்தில் கவலையோ குழப்பமோ இல்லை. தெளிவான பார்வையுடன் அவன் கண்களை நேராக பார்த்தாள். சத்தியனின் பார்வையை சளைக்காமல் தாங்கி நின்ற மாதவி அவன் கலைச்செல்வியை திருமணம் செய்ய சம்மதித்த போதும் அசையவில்லை. இப்பொழுது சத்தியன் தான் கலவரமாக அவளை பார்த்தான். ஒருவேளை இவ காதலிக்கவே இல்லையா? பரிதாபத்தில் வந்து பார்க்கறத நான் தான் தப்பாக நினச்சிக்கிட்டேனா? குழப்பமாக நின்றிருந்தவனை பழனிதான் தட்டி எழுப்பினார். என்னப்பா, ஃபோட்டோவை பார்க்காமே சரின்னு சொல்லிட்டேன், ஒரு தடவை பாருப்பா என்று மறுபடியும் ஃபோட்டோவை ஜன்னலுக்குள் நீட்டினார். இல்லை வேணாம்ப்பா, நீயும் அம்மாவும் பார்த்தீங்கல்ல, அது போதும் என்று சத்தியன் சற்று எரிச்சலாக கூறவும், நீங்கள் பார்க்கலைனாலும் கலைச்செல்வி உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருப்பா, நான் பார்த்துட்டேன் என்று மாதவி சிரிக்கும் கண்களும் தேன் கசியும் இதழ்களுமாக சொன்னாள். சத்தியன் மேலும் கடுப்பாகி போனான். கண்கள் கனலை கக்க அவளை தீயாய் விழித்தான். கம்பியை பற்றியிருந்த விரல்கள் அதை வளைக்க முயன்றது. மாதவிக்கு சிரிப்பு பொங்கியது. உள்ளுக்குள்ளே இவ்வளவு வச்சுக்கிட்டு வேஷமாக போடுற? நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்னைய முறைக்கிற? நான் அழுவேன்னு நினைச்சேலா? அதுதான் முடியாது, பார்வையாளையே கேட்டாள். சத்தியன் வெறித்ததில் அவனது பார்வை சூட்டில் குறுக்கே இருந்த கம்பிகள் உருகி ஓடையாகி விடும் போல இருந்தது. மாதவி பழனியின் பக்கம் திரும்பினாள். அங்கிள், நீங்கள் வெயிட் பண்ணுங்க, புக் கேட்டிருந்தார், அதை பற்றி பேசிட்டு வந்துடுறேன் என்று மாதவி சொன்னதும், சரிம்மா என்றவர், சத்யா உடம்பை பார்த்துக்கப்பா, நல்லா சாப்பிடு ராசு என்று தனது வழக்கமான அன்பை கொட்டிவிட்டு வெளியே சென்றார். அவ்வளவு நேரம் ஒதுங்கி ஓரமாய் நின்றிருந்த மாதவி கம்பிகளை நெருங்கி வந்தாள். சத்தியனுக்கு வெகு அருகில் கம்பிகளை பற்றியவள் கம்பி வலையின் மீது தனது உடலை அழுத்தி நின்று அவன் கண்களை நேராக பார்த்து மிக மிக சன்னமான குரலில், அவனுக்கு மட்டும் கேட்கும் குரலில் பாட ஆரம்பித்தாள். உனைக்காண துடித்தேன், இன்றுதானே ஜென்மம் எடுத்தேன். 4 வரிகள்தான் பாடினாள். சத்தியன் கண்மூடி மயங்கி கம்பிகளில் முகம் பதித்தான். மாதவி நிறுத்திய பிறகும் அந்த வரிகள் இவன் காதுகளில் ஒலித்தது. அவன் கண்களின் ஓரம் லேசாய் ஈரக்கசிவு. சத்தியனை அப்படி பார்க்க மாதவிக்கும் வேதனையாகத்தான் இருந்தது. தனக்கு என்ன வேண்டும் என்றே புரியாமல் அவனையும் வதைத்து என்னையும் வதைக்கிறானே ஈஸ்வரா என்று அவள் மனம் அவனுக்காக துடித்தது. அவன் விரல்கள் மீது தன் விரல்களை அவள் வைத்ததும் சத்தியன் அவசரமாய் கண் விழித்தான். விரல்களை விடுவித்து கொண்டு மாதவியை பார்க்காமல் வேறுபுறம் திரும்பினான். இந்த பாட்டைத்தான் நாளைக்கு கச்சேரியில் பாடப்போகிறேன், உங்களுக்கு பிடிக்குமோன்னு பாடி காட்டினேன் என்று அவள் விளக்கம் சொல்லவும் வெடுக்கென்று திரும்பி பார்த்து முறைத்தான். ஓ, உங்களுக்காக பாடினேன்னு நினச்சேலா? அதான் கலைச்செல்வி வந்து உங்களுக்காக பாடுவாளே, ராவும் பகலும் பாடச் சொல்லி கேட்டுட்டே இருங்க. மாதவியையும் மீறி அவளது குரலில் நக்கல் வெளிப்பட்டது. அவளது பேச்சில் சத்தியனும் சூடாகி, பாடுறவ தான் எனக்கு பொண்டாட்டியாக வரணும்னு நான் நினைக்கல, கிடைக்கிறவளை மனைவியாக ஏற்றுக்கிற பக்கம் இருக்கு என்றான். ஓ அப்படியா? பாட்டை இவ்வளவு ரசிக்கிறேளே, பாட்டு பாடுறவளே ஆம்படையாளாக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்பீங்கல்ல நான் எதிர்பார்த்தேன். அப்படி இல்லையா என்று பொய்யாய் ஆச்சரியப்பட்டு போலியாய் விழி விரித்தாள் மாதவி. சத்தியனை அவள் பேச்சு கோபத்தின் உச்சிக்கே கொண்டு சொல்ல கம்பிகளை அழுத்த பற்றி, முதல்ல போயிங்கிருந்து என்று கர்ஜித்தான். என்னது இது? வந்ததிலிருந்து எம்மேலேயே முறைச்சுண்டு இருக்கேள், கல்யாண மாப்பிள்ளையா, சாந்தமாயிருங்கோ என்றதும் சலிப்பாய் தலையை சிலுப்பியவன், நான் போகிறேன் என்றான். இருங்கோ, இதை வாங்கிட்டு போங்கோ என்று மாதவி தனது கைப்பையை திறந்தாள். சத்தியன் சட்டென்று ஆர்வமானான். அன்று போல் அவள் கடித்த இனிப்பு கிடைக்குமா? மாதவி சாக்லேட்டை எடுக்கவில்லை. தி ஜாவின் மோகமுள் புத்தகத்தை எடுத்து சத்தியனிடம் கொடுத்தாள். நீங்கள் கேட்ட புக் என்றவள் லேசாய் வெட்கப்பட்டு, சாரி, அன்னைக்கு நான் சாப்பிட்ட சாக்லேட்டே உங்களுக்கு கொடுத்துட்டேன் போல இருக்கு, 2 வாங்கினேன், கவனிக்காமல் கொடுத்துட்டேன்
என்றாள். இதுவும் பொய்தான், நன்மை பயக்கும் பொய். எனக்காகவே கொடுத்தான்னு நினச்சா தெரியாமல் கொடுத்துட்டாளா? சத்யனின் முகத்தில் மெல்லிய ஏமாற்றம். நிமிர்ந்த மாதவி அவன் ஏமாற்றத்தையும் கண்டு கொண்டாள். உள்ளுக்குள் சிரித்து, நீங்கள் சாப்பிடலை தானே, கீழே போட்டுட்டேலா, அது எச்சில் என்று மேலும் வெறுப்பேற்றினாள். பின்ன உன் எச்சிலை தின்னணும்னு எனக்கு தலையெழுத்தா, கீழே தான் போட்டேன் என்று அவன் கோபமே அவனை காட்டி கொடுக்க மாதவி சிரிப்பை அடக்க தலையை கீழே குனிந்து கொண்டாள். பார்வையாளர்கள் நேரம் முடிந்துவிட, நான் போகிறேன் என்று மீண்டும் திரும்பினான். இது வேணாவா என்று கம்பிகளுக்கிடையே நீட்டியிருந்த மாதவியின் கையில் சாக்லேட் இருந்தது. வேண்டாம் போ என்றுதான் சொல்ல நினைத்தான். ஆனால் அவன் மனமே அவனுக்கு எதிரியாக இருந்தது. தனது கையை நீட்டி அந்த இனியவளின் கையில் இருந்த இனிப்பை எடுத்துக்கொண்டு திரும்பி பாராமல் விடுவிடுவென்று வெளியேறினான். மாதவி அவன் காதுகளில் விழுவது போல கொஞ்சம் சத்தமாகவே சிரித்துவிட்டு வெளியே போனாள். அன்று போலவே அறைக்கு வந்தான், படுத்து கொண்டான், சாக்லேட்டையே பார்த்தான். அன்னைக்கு தெரியாமல் கடிச்ச சாக்லேட்டை கொடுத்துட்டதா சொன்னாலே, அப்போ இது முழுசாதான் இருக்கணும். சத்யனுக்குள் சிறு ஏக்க பெருமூச்சு. எனக்கு பெண் பார்த்ததுக்கு சந்தோஷப்படுறா, ஆனால் என்கிட்ட குழஞ்சு பேசுகிறா, ஒன்றுமே புரியலை என்று நெற்றியில் தட்டி கொண்டான். ஆனால் அவளுக்கு தன்னை போல் ஒருவன் வேண்டாம் என்று முடிவெடுத்துவிட்டு அவளிடம் நேசத்திற்கான எதிரொலியை தேடுவது எவ்வளவு அபத்தம் என்றும் அவனுக்கு புரியாமல் இல்லை. எழுந்து அமர்ந்து தலையை இரு கைகளாலும் பற்றி கொண்டான். இருதலை கொள்ளி எறும்பாக தவித்தது அவன் மனம். மாதவிதான் தன் வாழ்வென்று எண்ணிய மனம் ஒருபுறம், அவளின் பிற்காலம் சிறப்பாக அமைய தன்னை விட்டு அவள் விலக வேண்டும் என்றது இன்னொரு மனம். கூடு விட்டு கூடு பாய்வது போல இரண்டு மனமும் அவனுக்குள் மாறி மாறி பாய்ந்து அவனை குழப்பி அடித்தது. மனம் ஒரு குரங்கு என்று முன்னோர்கள் எதை வைத்து சொன்னார்கள் என்று தெளிவாக புரிந்தது. கொஞ்சமாய் மனதை சமாதானப்படுத்தி கொண்டு எழுந்தவன் சாக்லேட்டை எடுத்தான். உள்ளுக்குள் எதிர்பார்ப்பு எகுறியது. அவன் நினைத்தது தான் சரி. அவள் தின்ற மீதிதான் எப்பொழுதும் இருந்தது. சொல்லொன்னா உணர்வுகள் கரம் கோர்க்க கண்மூடி சுவற்றில் சாய்ந்தான். நெஞ்சுக்குள் ஒருவித நிம்மதி பரவி கண்கள் கசியத் தொடங்கியது. திடுக்கென்று ஏதோ ஒரு உந்துதலில் எட்டி அந்த புத்தகத்தை எடுத்து புரட்டினான். முதல் பக்கத்தை புரட்டிய கை அப்படியே நிற்க திகைத்து விழித்தான். அவனையும் அறியாமல் கண்களில் வழிந்த நீர் புத்தகத்தில் சொட்டி மாதவியின் கையெழுத்தை மறைத்தது. வழியும் கண்ணீரும் நடுங்கும் உதடுகளுமாக அவள் எழுதியிருந்ததை படித்தான். உயிரின் உயிரின் ஒளியே, ஒரு நாள் உறவாய் இதுவே, உங்களின் டேஷ் மாதவி என்று கையெழுத்திட்டுவிட்டு ஒரு அடைப்புக்குறிக்குள் இந்த டேஷை நீங்களே நிரப்பிக்கோங்கோ என்றும் எழுதியிருந்தாள். குமறிவிட்டது சத்யனின் நெஞ்சம். புத்தகத்தை நெஞ்சோடு அணைத்து, என்னை கொல்லாதடி மாதவி என்று வாய்விட்டு கத்தி கதறிவிட்டான். அத்தியாயம் 11. மாதவிக்கும் சத்யனது மனம் ஓரளவுக்கு புரிந்தது. ஆனால் அவனது மாற்றத்திற்கு காரணம் தன்னை பெற்றவள்தான் என்று மட்டும் தெரியவில்லை. அவனை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிய வைக்க வேண்டும் என்று எண்ணினாள். எது எப்படியானாலும் அவனருகில் மனையாளாக தான் மட்டும்தான் அமர வேண்டும் என்பதில் மட்டும் உறுதியாக இருந்தாள். அன்று இரவு உறங்கும் முன்பு மொட்டை மாடியில் ஈரக்காற்றை சுவாசித்தபடி நடந்து கொண்டிருந்த மாதவியை காண ஹம்சன் வந்தான். அவன் முகத்தில் வழக்கமான கலகலப்பில்லை. ஏதோ சிந்தனையில் புருவங்கள் சுருங்க வந்து நின்றான். இன்னைக்கு அவரை பார்க்க போனியே, என்னாச்சு என்று கேட்டவன் வேறுபுறமாக முகத்தை திருப்பிக் கொண்டு அந்த பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்து என்ன சொன்னார் என்று கேட்டான். மாதவி தம்பியின் முகமாற்றத்தை கவனித்தபடி பிடிச்சிருக்குன்னு சொன்னார் என்றாள். வெடுக்கென்று திரும்பியவன், புரியலை, யாரை பிடிச்சிருக்கான் என்று கேட்டான். கலைச்செல்வியை பிடிச்சிருக்கு, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கோன்னு சொன்னார் என்ற மாதவி அண்ணாந்து நிலவினை ரசித்தாள். ஹம்சன் ஒரு மாதிரி இறுகிப்போய், நான் என்னென்னமோ நினச்சேன், ஆனால் எல்லாமே என் கற்பனை தானா என்று சகோதரியிடம் நேரடியாக கேட்டான். நிலவிலிருந்து பார்வையை திருப்பி தம்பியை பார்த்தவள், நீ என்ன நினச்ச என்று கேட்கவும் ஹம்சன் பார்வையை வேறுபுறம் திருப்பி, அவரும் நீயும் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு நினச்சேன், ஆனால் நீயும் நன்றிக்காகத்தான் இவ்வளவும் செய்கிறேன் இப்போத்தான் தெரியறது என்றவன் குரலில் ஜீவனே இல்லை. மாதவியின் முகத்தில் சிரிப்பு. அவர் ஜெயிலுக்கு போனவராச்சே ஹம்சா, அவரை போய் உனக்கு அத்திம்பேரா நினச்சுட்டு இருக்கியே என்று கேலி போல் கேட்டாள். கோபமாக திரும்பிய ஹம்சன், அவர் ஒன்றும் தேசப்பிதாவை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகலை, ஒரு அசுரனை அழிச்சுண்டு இருக்கார். கிருஷ்ணர் மாதிரி, முருகன் மாதிரி ஒரு அவதாரமாக நான் அவரை நினைக்கிறேன். எனக்கு அவர் அத்திம்பேரா வந்தா முருகனுக்கு பதிலாக தினமும் அவரை கும்பிடுவேன். இன்னொரு முறை அவரை குறைச்சி பேசாதேக்கா என்று சத்யனின் காதலியிடமே சத்யனை பற்றி பெருமையாக கூறினான். மாதவிக்கு இதயம் பூரித்தது. இதற்கு மேலும் தம்பியை வதைக்க அவளுக்கு மனமில்லை. தம்பியின் கையை பற்றி கொண்டாள். உனக்கே எப்படி தோணித்துன்னா,
அவரையே உயிராக நினச்சுண்டு இந்த 4 மாதமாக வாழ்ந்துண்டு இருக்கேனே, எனக்கு எப்படி இருக்கும் ஹம்சா என்று தனது உள்ளத்தை திறந்தாள். ஹம்சன் சந்தோஷத்துடன் அக்கா என்றான். ஆமாண்டா, அவர் தான் என் உயிர். நான் அவருக்காக செய்தது எதுவும் கடமைக்காக இல்லை, காதலுக்காக தான். ஆனால் கொஞ்ச நாள் அவர்கிட்ட சில மாற்றம். என்னை ஒதுக்க நினைக்கிறார். அதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறார். அவரோட நேசத்தை மறைக்க ரொம்ப தவிக்கிறார். எல்லாத்துக்கும் காரணம் எங்களுக்குள்ளே இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் தான்னு நான் நினைக்கிறேன் என்று கவலையுடன் கூறினாள். எல்லாம் சரிக்கா, காலம் அவரை மாற்றும். ஆனால் அதுக்குள்ளே இந்த கல்யாண ஏற்பாடு, அதுதான்க்கா புரியலை என்று குழப்பத்துடன் கேட்டான். இல்லை ஹம்சா, அவரோட நேசம் கரையை உடைச்சுண்டு வெளியே வரணும். அதுக்கு இந்த கல்யாண ஏற்பாடு ஒரு ஆயுதம். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நிச்சயமாக என்னண்ட ஓடி வந்துடுவார். என்னை தவிர அவர் பக்கத்தில் வேற யாரும் உட்காரப்படாது என்றவள் குரலில் இருந்த உறுதி ஹம்சனை வியக்க வைத்தது. காதல் வந்தால் உலகையே துச்சமாக மதிக்கும் உறுதியும் வந்துவிடுமோ? எந்த குழப்பமும் வராதேக்கா என்று பயத்துடன் கேட்டாலும், அவரும் நீயும் சேரணும்னு பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறேன்கா என்றான் நம்பிக்கையுடன். அது எப்படி ஹம்சா, அவரை பார்க்காமலேயே இவ்வளவு பேசுகிற? தம்பியிடம் சந்தேகம் கேட்டாள் மாதவி. படியில் இறங்கியவன் திரும்பி பார்த்து சிரித்து, ரோஜா பூன்னு சொன்னதுமே நம்ம மனசுக்குள்ளே அந்த ரோஜாவோட பிரதி பதிவாகுமே, அது போலத்தான் அவரை பற்றி பேசும்போதெல்லாம் நான் அவருக்கு ஒரு உருவம் கொடுத்துப்பேன். நேரில் பார்க்கும்போது தான் நான் நினச்ச நகலுக்கும் அந்த அசலுக்கும் என்ன வித்தியாசமும் பார்க்கணும் என்று கூறிவிட்டு கீழே போனான். மாதவி தம்பியை நினைத்து பெருமையுடன் சிரித்து கொண்டாள். தன் மனதில் உறுதி வந்ததும் புன்னகை பூவாய் உலா வரத் தொடங்கினாள். மாதவியின் இந்த மலர்ச்சி விசாலத்துக்கு கிளியை கொடுத்தாலும் சத்தியனின் வாக்கில் நம்பிக்கை இருந்தது. ஏனோ சுயநலமாக சிறை சென்று சத்தியனை கண்டுவிட்டு வந்தாலும் குளித்து முடித்து நிறைந்த மனதுடன் பூஜையில் இருக்கும் பெருமாள் படம் முன்பு அமர்ந்தாளென்றாள். முதலில் வருவது அவளுக்கு சத்தியனின் கலங்கிய முகம்தான். இந்த சில நாட்கள் வரை இந்த பையன் நம்மாத்துக்காரவா வீட்டில் பிறந்து தொலைச்சிருக்கப்படாதா என்று எண்ணியவள் நாட்கள் செல்ல செல்ல ஜாதியை ஒதுக்கி அந்த பாவியை கொலை பண்ணாமல் அடித்து காயப்படுத்திட்டு தப்பிச்சு போயிருக்கக்கூடாதா இவன் என்று எண்ண ஆரம்பித்தாள். இந்த எண்ணங்களின் அடிப்படை எதை நோக்கி செல்கிறது என்று விசாலத்திற்கு புரியாமல் இல்லை. அன்று பார்த்த சத்தியனின் தீர்க்கமான பார்வையும் அமைதி நிறைந்த முகமும் அவள் மனதில் ஒருவித பாதிப்பை விதைத்திருந்தது. பெரிய ஞானி மாதிரி நிமிர்ந்து நின்றுண்டு 2 வார்த்தையில் பட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டானே என்று அடிக்கடி உள்ளுக்குள் வியந்தும் இருக்கிறாள். விசாலம் இயல்பிலேயே பொல்லாதவள் இல்லையே. மாதவி விஷயத்தில் சுயநலமாக முடிவெடுத்து விட்டாள். குடும்பத்தின் பிற்காலம் ஒருபுறம், மாதவியின் எதிர்காலம் மறுபுறமும் நின்று அவளை தூண்டியிருக்க மகேஷின் போதனைகள் வேறு வலுவாக மண்டையில் ஏறியிருந்தது. குடும்பத்துக்காக உழைத்த மகளின் சொந்த விருப்பத்தை சொகுசான வாழ்க்கைக்காக குலைத்து விட்டதாக எண்ணி இரவில் உறக்கம் வராமல் தவித்தாள். சினிமாவில் பாடாட்டி கூட போகட்டும், நல்ல ஆம்படையான கட்டின்று நல்லா இருந்தா போதும், அதுக்காக சத்தியனை போய் பார்த்து யாசகம் கேட்டதில் தப்பில்லை என்றே தோன்றியது. அன்று தனக்கு வேண்டிய பதிலை சொல்லிவிட்டு திரும்பிச் சென்ற சத்தியனின் கண்கள் குளம்போல தேங்கியிருந்ததை இப்பொழுது நினைத்தாலும் விசாலத்தின் நெஞ்சம் குற்ற உணர்வில் குறுகுறுத்தது. இன்னொரு முறை சத்தியனை சென்று பார்க்க வேண்டும் என்று அடிக்கடி நினைத்து கொண்டாள். இப்பொழுதெல்லாம் மாதவி மாரியின் வீட்டுக்கு சென்று வருவதை விரும்பாமல் கேள்வி கேட்பதில்லை. மாறாக ஹம்சனிடம் பட்டும் படாமலும் மகளின் நடவடிக்கைகளை கேட்டு தெரிந்து கொள்வாள். தனிமையில் பூஜை அறை சென்று பெருமாள் படத்தின் முன்பு நின்று, இந்த பெண்ணுக்கு எவ்வளவு துணிச்சல் பாரேன் பெருமாளே, அவனுக்கு சொந்தமாக கடை வைக்கவே ஏற்பாடு பண்ணிட்டாலுமே என்று மகளை குற்றஞ்சாட்டுவது போல வியந்து சொல்லுவாள். ஆனாலும் உள்மனம் சத்தியனுக்காக பிரார்த்திக்கும். என் பெண்ணோட மானத்தை காப்பாத்தின அந்த பிள்ளையாண்டான் வெளியே வந்து நல்லபடியாக வாழணும் பெருமாளே என்று உருக்கமாக வேண்டுதல் வைக்கவும் தவறவில்லை. வீட்டை எழுதி கிரயம் பண்ணதோடு மாதவியின் வேலை முடிந்து விடவில்லை. பின்புறம் இருந்த வீட்டை கடையாக மாற்றும் முயற்சியில் இறங்கினாள். ஆமாங்கண்ணு, சத்தியனுக்கு கல்யாணம் ஆயிட்டா தங்கறதுக்கு வீடு வேணும் தாயி, அதனால் வேற வீடு இப்போவே பார்த்துடலாம் என்று மாறி மாதவியின் இதயத்தில் எண்ணெயை வார்த்தாள். மாதவி எதுவும் பேசவில்லை. அமைதியாக தலையசைத்துவிட்டு கடைக்கு அருகிலேயே இருக்கும்படி வீடு பார்க்க ஆரம்பித்தாள். கடைக்கு பின்னால் இருந்த தெருவில் வீடு கிடைத்தது. அதாவது வீட்டின் தோட்டத்து கதவை திறந்தால் கடைக்கு வரலாம் போல அமைப்பாக கிடைத்தது. ஒரு ஹால், பெட்ரூம், கிச்சன், பூஜை அறை என்று வீடு கச்சிதமாக இருக்க மாரிக்கும் பழனிக்கும் வீடு பிடித்துவிட மாதவிக்கும் திருப்தியாக இருந்தது. ஒரு நல்ல நாள் பார்த்து குடி போகலாம் என்று முடிவு செய்து அட்வான்ஸ் கொடுத்துவிட்டு வந்தார்கள். நாட்கள் செல்ல செல்ல கலைச்செல்வி சத்தியன் திருமணம் தாம்பூலம் மாற்றி உறுதி செய்யப்பட்டதும் மாதவிக்குள் ஒரு அழுத்தம் வந்து அவளை அமைதியாக்கியது. எவ்வளவு தைரியமாக இருந்தாலும் காதல் அவளை கலவரப்படுத்தியது. சத்தியன் இதே வீம்புடன் கடைசி வரை இருந்து விட்டாள். இந்த கேள்வி முளைத்த மறுகணம்
அவள் கைப்பையில் ஒரு புட்டி விஷம் மறைத்து வைக்கப்பட்டது அந்த நாளில். தற்கொலை கோழைத்தனம் என்று எழுதி வைத்தவன் நிச்சயம் காதலித்திருக்க மாட்டான். காதலுக்காக கதறி குற்றியுயிராய் கிடந்து துடித்திருக்க மாட்டான். சத்தியன் இல்லாத வாழ்க்கையை மாதவியால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. சத்தியன் இல்லாவிட்டால் சாவுதான் நிரந்தரம் என்பது வெகு நியாயமாகப்பட்டது. அவனாக வந்தால் சரி. ஆனால் கடைசியில் கல்யாணம் நிறுத்தப்பட்டு அந்த சிறு பெண்ணின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க மாதவிக்கு விருப்பமில்லை. மனதில் ஒரு முடிவுடன், இன்னும் உயிர் துடிப்புடன் இருக்கும் காதல் கொடுத்த நம்பிக்கையுடன் மனுஷியாக நடமாடிக்கொண்டிருந்தாள். புது வீடு பால் காய்ச்சி குடித்தனம் மாற்றியதும் இன்னும் சில டேபிள் சேர்கள் வாங்கி போட்டு கடையை விரிவுபடுத்தினார்கள். சமையலுக்கு என தனிப்பகுதி ஒதுக்கி டிஃபன் கடையை சிறிய ஹோட்டலாக மாற்றி மேலும் 4 பேரை வேலைக்கு அமர்த்தினார்கள். எதிர்பார்த்தது போலவே வியாபாரம் நன்றாக போனது. எல்லாம் முடிந்து வாழ்க்கை இயல்பானதும் மறுநாள் சத்தியனை காணச் செல்ல வேண்டும் என்று மாதவி எண்ணியிருந்தபோது மாரியின் வீட்டிற்கு சிறைச்சாலையிலிருந்து ஒரு கடிதம் வந்தது. மாதவியும் ஹம்சனும் அப்போது அங்கேதான் இருந்தார்கள். கடிதத்தை மாதவிதான் படித்தாள். அவளை துயரப்படுத்தும் செய்தி தாங்கி வந்திருந்தது கடிதம். சத்தியன்தான் எழுதியிருந்தான். சுதந்திர தினமான ஆகஸ்ட் 15 அன்று நன்னடத்தை கைதிகளை விடுதலை செய்வார்கள் என்றும் அந்த பட்டியலில் தனது பெயரும் இருப்பதாக ஜெயிலர் சொன்னதால் ஆகஸ்ட் 15 அன்று தனக்கு விடுதலை நிச்சயம் என்பதால் திருமணத்தை ஆகஸ்ட் மாதத்திலேயே வைக்கும்படி எழுதியிருந்தான். படித்துச் சொன்ன மாதவிக்கு சத்தியனின் விடுதலை சந்தோஷம்தான். ஆனால் அவனது திருமணத்தை பற்றிய செய்திதான் இதயத்தை நசுக்கியது. கலங்கிய கண்களை மறைத்து சந்தோஷமாக சிரித்து, அவர் சீக்கிரமே வரப்போறார், கல்யாணத்தையும் சீக்கிரமே ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்கார் என்று அறிவித்தவள் நாட்களை விரல் விட்டு எண்ணி பார்த்து, இன்னும் 20 நாள் தான் இருக்கும் ஆண்டி என்று சொன்னாள். மாரிக்கு மகன் வரப்போகும் சந்தோஷத்தில் கண்ணீரே வந்தது. குழந்தையின் குதூகலத்துடன் பழனியின் கைகளை பற்றி, உன் புள்ள வரப்போறாயா என்று சொல்ல அவரையும் உற்சாகம் தொற்றிக்கொண்டது. அதன் பின் பெரியவர்கள் கல்யாணத்தை பற்றியும் செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் பற்றியும் பேச ஆரம்பிக்க ஹம்சன் கவலையுடன் அக்காவை பார்த்தான். மாதவியோ இதயம் இரும்பு குண்டாக கணக்க அங்கிருந்து கிளம்பினாள். மறுநாள் சத்தியனை சென்று காணும் தைரியம் மாதவிக்கு இல்லை. எங்கும் செல்லாமல் அரைக்கதவை மூடிக்கொண்டு அடைந்து கிடந்தாள். கண்ணீர் வற்றிய கண்களோடு களையிழந்து கிடந்த மாதவியை காண ஹம்சனுக்கு தாங்கவில்லை. அக்காவுக்காக எதையாவது செய்யணுமே, என்ன செய்யலாம் என்று அவனது அறிவுக்கு எட்டியவரை யோசித்தான். விசாலமும் மாதவியின் இந்த நிலையை கண்டு உள்ளுக்குள் வருந்தினாள். என்னவாயிருக்கும்? அவன் வேண்டாம்னு சொல்லிட்டானோ? அதுதான் இப்படி இருக்காளா? மகளின் மீது இரக்கம் கசிய சாப்பிட வருமாறு அன்பாக அழைத்தாள். மாதவிக்கு அப்பொழுது தாய்மடி தேவையாயிருக்க தலையணையை உதறிவிட்டு தாய்மடியில் தலை வைத்து படுத்தாள். மகளின் கண்ணீர் மடியை நனைக்க விசாலம் குற்ற உணர்வில் தவிக்க ஆரம்பித்தாள். மகளுக்கு என்னவென்று ஆறுதல் சொல்லுவது? மாதவியும் இன்னதென்று சொல்லவில்லை. விசாலமும் கேட்கவில்லை. இரவெல்லாம் விழித்திருந்து மாதவி சாப்பிடாமலேயே அழுதபடி உறங்கிவிட மகளின் தலையணைக்கு மாற்றிவிட்டு பூஜை அறைக்கு வந்த விசாலத்துக்கு அழுகைதான் வந்தது. அவளால் மாதவியை இப்படி பார்க்க முடியவில்லை. ஒரு முடிவுக்கு வந்தவளாக வராண்டாவில் அமர்ந்திருந்த கணவரிடம் வந்து, மாதவி தூங்குறா, சித்த வீட்டை பார்த்துக்கோங்க, நான் என் அத்தை பெண் கோமலா ஆத்து வரைக்கும் போயிட்டு வரேன் என்றவள் முந்தானையை இழுத்து தோள்களை மூடிக்கொண்டு வீதியில் இறங்கி விடுவிடுவென்று நடந்தாள். எந்த மகளுக்காக சிறைக்கு சென்று சத்தியனை சந்தித்தாளோ அதே மகளுக்காக மீண்டும் சத்தியனை காண சிறைக்கு புறப்பட்டாள் விசாலம். வீட்டுக்கு வந்த ஹம்சன் அக்கா துவண்டு போய் தூங்குவதை கண்டுவிட்டு மெல்ல அரைக்கதவை மூடிவிட்டு வெளியே வந்தான். என்ன செய்யலாம் என்ற குழப்பம். ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்ற உறுதி வந்தது. யோசனையுடன் வண்டியூருக்கு பஸ் ஏறினான். அன்று ஹோட்டலில் வியாபாரம் அதிகமாக இருக்க ஹம்சனை கண்டதும் மாறி கையசைத்து உள்ளே அழைத்தாள். ஹம்சனும் உள்ளே சென்றான். சின்னராசு, எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா என்று மாறி கேட்கவும், சொல்லுங்கோ மாமி, செய்கிறேன் என்றான். கல்யாண பத்திரிக்கை அடித்து வந்துருச்சு, அதை கொண்டு போய் எங்கள் அண்ணன் வீட்டில் கொடுக்கணும். இவருக்கும் வேலை சரியாக இருக்கு, நகர முடியாது. அதுதான் நீ கொண்டு போய் கொடுத்துட்டு வரியா ராசு என்று கேட்டதும் ஹம்சனின் மண்டைக்குள் பல்பு பளிச்சென்று எரிந்தது. கொடுங்கோ, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் என்று உற்சாகமானான். பின்னால் சென்று புது வீட்டின் கதவை திறந்து பீரோவில் இருந்த பத்திரிகைகளை எடுத்து வந்து ஹம்சனிடம் கொடுத்த மாதிரி, ரொம்ப பிரபலமாக கல்யாணம் செய்ய வேண்டாம்னு சத்தியம் எழுதியிருந்ததுனால சின்னதாக மண்டபம் பிடிச்சி சுலபமாக கல்யாணம் செய்ய போகிறதா ஒரு வார்த்தை சொல்லிடு கண்ணு. அவங்க சொந்தக்காரங்களுக்காக தான் இந்த ஏற்பாடு கூட, இல்லைனா கோயிலில் வச்சே தாலியை கட்டி போடலாம். சரி, அவங்க அசையை ஏன் கெடுக்கணும்னு பத்திரிக்கை அடித்தோம் என்று கூறினாள். தலையசைத்து கொண்ட ஹம்சன் முகவரியை கேட்டுக்கொண்டு கிளம்பினான். மதுரையிலிருந்து 45 கிலோமீட்டர் தூரத்தில் பாளையம்பட்டிதான் மாரியின் அண்ணன் ஊர். எப்படியாவது கலைச்செல்வியை நேரில் பார்த்து
நிலைமையை எடுத்துச் சொல்லி பேசிவிட வேண்டும் என்ற உறுதியுடன் பாளையம்பட்டியில் கால் வைத்தான். நடப்பது எதுவுமே தெரியாமல் மாதவி வீட்டில் பிடுங்கி எறியப்பட்ட மலர்கொடியாய் வாடி கிடக்க, உடலில் உயிர் இருந்தும் அதன் துடிப்பை தொலைத்துவிட்டு சிறையில் ஒரு சவம் போல கிடந்தான் சத்தியன். சத்தியனை காண வேண்டும் என்று மனு கொடுத்துவிட்டு காத்திருந்த விசாலத்திற்கு எல்லோரும் தன்னையே உற்று பார்ப்பது போல இருந்தது. புடவையை இழுத்து போர்த்தி கொண்டு சங்கோஜமாய் நின்றிருந்தாள். ஜெயில் என்பது குற்றவாளிகள் திருந்தி வாழ அரசாங்கம் அளிக்கும் ஒரு அரிய வாய்ப்பு என்பதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அங்கு சென்று பழிவாங்கும் உணர்ச்சியை வளர்த்து கொண்டு வெளியே வருபவர்கள்தான் ஏராளம். ஆனால் ஹம்சன் சொன்னதை வைத்து பார்த்தால் இந்த பிள்ளை இங்கே வந்து 12வது படிச்சுட்டு வேலையும் செய்துண்டு பல பெரியவா எழுதின புத்தகமெல்லாம் படிச்சு தன்னையே ஒரு அரூபமாக மாற்றிண்டு இருக்கானாமே. இப்படி எத்தனை பேர் லோகத்தில் இருக்கா? காத்திருந்த நேரத்தில் விசாலத்தின் எண்ணமெல்லாம் சத்தியனை பற்றியே சுற்றி வந்தது. அப்போது பார்வையாளர்களுக்கு அழைப்பு வந்ததும் எல்லோரும் போன பிறகு தயங்கி தயங்கி கடைசியாய் அறைக்குள் நுழைந்தாள். சுவர் ஓரமாக நின்று கொண்டு கம்பிகள் வழியாக உள்ளே பார்த்தாள். சத்தியன் அப்போதுதான் உள்ளே நுழைந்தான். ஆனால் அன்று பார்த்த சத்தியனாய் அல்ல. அன்று வந்தவன் நிமிர்ந்து நடந்து வந்தான். மழிக்கப்பட்ட தாடையும் முறுக்கி விடப்பட்ட மீசையும் அடர்ந்த கிராப்பை படிய வாரிக்கொண்டு கம்பீரமாய் வந்தான். இப்போது வருபவன் பல நாட்கள் பட்னி கிடந்து தளர்ந்து போனவனாய் வந்தான். நடையில் ஒரு தளர்வு, பார்வையில் ஒரு விரக்தி, முகத்தில் சில நாட்களாய் மழிக்கப்படாத ரோமம் என அனைத்தும் அவனது கம்பீரத்தை வெகுவாக குறைத்து காட்டியது. கவனமெடுத்து வாரப்படாத தலைக்கேசம் களைந்து காற்றில் பறந்தது. சத்தியனின் பார்வை விசாலத்தை தேடியது. கண்டதும் நெருங்கி வந்தான். கம்பிகளுக்கு பின்னால் நிமிர்ந்து நின்று தெளிவான குரலில், என்ன விஷயமா பார்க்கணும்னு வந்திருக்கிறீங்க என்று நேரடியாக கேட்டான். விசாலம் கொஞ்சம் தடுமாறித்தான் போனாள். என்ன பேச வேண்டும், எதற்காக வந்தோம் என்பது கூட மறந்து திக்கி திணறி, இல்லை மாதவி விஷயமா பேசலாம்னு வந்தேன் என்று ஓரளவுக்கு சொல்லிவிட்டாள். சத்தியன் இன்னும் கொஞ்சம் விரைத்து, மாதவி விஷயம்னா புரியலை என்றான். பேசித்தான் ஆக வேண்டும் என்ற முடிவில், 2-3 நாளா மாதவி சரியாக சாப்பிடல, சரியாக தூங்கலை, அவள் சரியே இல்லை, அறைக்குள்ளேயே முடங்கி கிடக்கா என்றவள் சற்று தயங்கிவிட்டு, உங்கள் ஆத்துக்கு கூட 2 நாளாக போகலை, எதையோ பறிகொடுத்தவ மாதிரி கிடக்கா, அதுதான் என்ன நடந்ததுன்னு விசாரிச்சுட்டு போகலாம்னு வந்தேன் என்று மகளின் நிலையை தெளிவாக சொல்லிவிட்டு சத்தியனின் முகத்தை பதில் வேண்டி பார்த்தாள். சத்தியனிடம் அவனையே விழுங்கக்கூடிய அமைதி. அங்கே பட்டினியாய் துடிப்பது அவன் உயிரல்லவா? சத்தியனின் உயிர் உருகும் ஓசை காதுகளில் அரைந்தது. சற்று பொறுத்து ஒரு நீண்ட பெருமூச்சுடன் நிமிர்ந்தவன், நீங்கள் வந்திருக்க வேண்டியதே இல்லை, நீங்கள் கேட்டுக்கிட்டதை நான் செய்துட்டேன். அவங்க இனிமே என்னை பற்றி நினைக்காத அளவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். மாதவி கொஞ்ச நாள் அப்படி இருப்பாங்க, அப்புறம் சரியாயிடுவாங்க, நீங்கள் கவலைப்படாமல் போங்க என்று சொன்னான். லேசாய் குழப்பம் மேலிட, என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கேள் என்று கேட்க சத்தியன் தலை லேசாக கவிழ்ந்தது. மிகவும் சிரித்து போன குரலில், எனக்கு இன்னும் 15 நாளில் விடுதலை கிடச்சிடும். வெளியே வந்து 1 வாரத்தில் எனக்கும் என் மாமா பொண்ணுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். எல்லாம் பேசி முடிவாயிடுது, இனி எதுவும் மாறாது என்றவன், நீங்கள் பயப்படாமல் போகலாம், இனி என்னால் எந்த விதமான பிரச்சனையும் வராது என்று கூறிவிட்டு விசாலத்தின் பதிலை எதிர்பார்க்காமல் விடுவிடுவென்று நடந்து அங்கிருந்து வெளியேறி தனது செல்லை நோக்கி நடந்தான். விசாலம் திகைத்து போய் நின்றிருந்தாள். இவனுக்கு கல்யாணமா? அதுவும் இன்னும் கொஞ்ச நாள்லையேவா? அதான் குழந்தை அப்படி துவண்டு போய் கிடக்காளா? எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டானே, இப்போ நான் என்ன பண்ணுறது? குழப்பத்தோடு அங்கிருந்து வெளியே வந்தாள். அவள் எதை நினைத்து வந்தாள் என்று அவளுக்கே இன்னும் தெளிவாகாத நிலையில் சத்தியனின் இந்த திருமண முடிவு நல்லதா கெட்டதா என்று கூட புரியவில்லை. வேண்டாம், கல்யாணத்தை நிறுத்திட்டு என் மகளுக்கு வாழ்வு கொடுங்கோ என்று சத்தியனிடம் கெஞ்சுவதற்கு காலம் காலமாய் கடைபிடித்து வரும் ஆச்சாரமும் அனுஷ்டாங்கங்களும் தடுத்தது. ஆனால் மகளின் கண்ணீரும் சத்தியனின் துயரம் தோய்ந்த முகமும் எல்லாவற்றையும் மீறும்படி உத்தரவிட்டது. ஒன்றும் புரியாமல் பிரம்மை பிடித்தவள் போல வீட்டுக்கு வந்தாள் விசாலம். குளித்துவிட்டு பூஜை அறைக்கு வந்தவளுக்கு தோன்றிய ஒரே விஷயம், சத்தியன் திருமணம் நடக்கட்டும், அதே சமயம் மாதவிக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்தாக வேண்டும் என்பதை. அலமாரியில் இருந்த மாதவியின் ஜாதகத்தை எடுத்து பெருமாளின் படம் முன்பு வைத்துவிட்டு கண்மூடி கைகூப்பி நின்றாள். நான் எதையோ நினைச்சுண்டு போனேன், ஆனால் நீயே அந்த பிள்ளையாண்டன் வேணாம்னு முடிவு பண்ணிட்ட போலிருக்கே பெருமாளே. அவனை விட நல்லவனா ஒரு வரனை தேடி என் மகளுக்கு கல்யாணத்தை முடிக்கணும், அதுக்கு நீதான் ஒரு வழி பண்ணணும் என்று மனமுருகி வேண்டிக்கொண்டு ஜாதகத்துடன் வெளியே வந்தாள். யார் வீட்டுக்கோ புரோகிதம் பண்ண போய்விட்டு வந்து வராண்டாவில் கிடந்த பெஞ்சில் படுத்திருந்த வெங்கடேசனை எழுப்பினாள்.
தூக்கம் கலைந்து திடுக்கிட்டு எழுந்தவரிடம் மகளின் ஜாதகத்தை நீட்டி, நம்ம மாதவியோட ஜாதகம் எடுத்துண்டு போய் சுப்புமாமா ஆத்துல அவராண்ட கொடுத்துட்டு வாங்கோ என்று கூறினாள். வெங்கடேசன் மனைவியை திகைப்புடன் பார்த்து, இப்போ என்ன அவசரம்? சின்னவங்களுக்கு முடிஞ்சு இன்னும் 1 மாதம் கூட முடியலையே என்றார். அவரை பார்த்து முறைத்த விசாலம், மாதவிக்கு வர கார்த்திகை வந்தா 25 முடிய போகிறது தெரியுமோ? வயசு பொண்ணு முந்தானையே தரையில் போட்டு படுத்தாலே தோஷம்ட்டு பெரியவா சொல்லுவா. இவ வயசுக்கு இன்னும் கன்னியாவே வச்சுட்டு இருக்கும். இந்த பாவத்தை எங்கே போய் தொலைக்கிறது? இத்தனை நாளாக நாம் சுயநலமாக இருந்தது போதும். 4 பேரண்ட யாசகம் வாங்கியாவது கல்யாணத்தை முடிக்கணும். நீங்கள் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு நமக்கு தோதான மாதவிக்கு பொருத்தமான வரனா பார்த்து சொல்லுங்க என்று தீர்க்கமாக பேசியதும் வெங்கடேசனும் தலை குனிந்தார். மகளின் வருமானத்தில் வாழ்வது தப்பில்லை, அவளின் எதிர்காலம் பற்றி யோசிக்காததுதான் தப்பு என்று புரிந்தது. சரி விசாலம், சீக்கிரமே நல்ல வரனா பார்த்து அழைச்சுண்டு வர சொல்கிறேன் என்று கூறிவிட்டு எழுந்து சென்றார். விசாலம் வீட்டுக்குள் வந்து மாதவியின் அறைக்கதவை திறந்து உள்ளே போனாள். மாதவி கண்மூடி கட்டிலில் சுருண்டு கிடந்தாலும் உறங்கவில்லை என்று தெளிவாக புரிந்தது. மகளின் அருகில் அமர்ந்து மாதவியின் கூந்தலை இதமாக கோதியபடி, நாம் பிறக்கும்போதே நம்ம யார் கூட ஜோடி சேர்க்கணும்னு எழுதிடுறான் பிரம்மன். அதை மாற்ற யாராலும் முடியாதடி குழந்தை. உனக்கு யாருன்னு எழுதி வச்சிருக்கோ அவனன்ட்ட தான் உன்னை கொண்டு போய் சேர்க்கும் விதி. நாம் அழுதாலும் புரண்டாலும் எது கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும். மனசை போட்டு குழப்பிக்காம எழுந்து குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் பூஜை அறையில் கண்மூடி பெருமாளாண்ட உன் குறையெல்லாம் போய் சொல்லு, அவன் ஏதாவது வழி சொல்லுவான் என்று மகளுக்கு ஆறுதல் கூறினாள். மாதவியிடம் அசைவில்லை, அப்படியே படுத்து கிடந்தாள். அவள் குறைகளை கேட்க வேண்டியது தீர்க்க வேண்டியது பெருமாள் இல்லை, அந்த சத்தியமூர்த்தி தான் என்று அவளுக்கு தெரியும். ஆனால் அம்மாவுக்கு எப்படி தெரியும் என்று எண்ணியபடி படுத்திருந்தாள். மகேஷுடன் சத்தியனை சென்று பார்த்து மகளின் வாழ்க்கைக்காக கண்ணீர் விட்ட கதையும், இன்று மறுபடியும் அதே மகளுக்காக சென்று சத்தியனிடம் பேச முடியாமல் ஊமையாக கண்ணீர் விட்டு திரும்பி வந்ததும் மகளுக்கு தெரிந்தால் தன்னை சுத்தமாக வெறுத்து ஒதுக்கி விடுவாளோ என்ற பயத்தில் கண்ணீருடன் உண்மையையும் சேர்த்து விழுங்கினாள் விசாலம். காதல் பிரம்மனின் எழுத்தையும் கூட பொய்யாக்கி தனது பிரம்மாண்டத்தை உலகுக்கு உணர்த்தும் என்று பாவம் விசாலத்திற்கு தெரியவில்லை. மாதவியின் தாய்க்கு பதில் சொல்லிவிட்டு தனது செல்லுக்குள் வந்து விழுந்த சத்தியனை காதல் தனது பேய்க்கரங்களால் இழுத்து அணைத்து கொண்டது. வாழ்க்கை நிறம் மாறலாம், காதல் நிறம் மாறுமா? வாழ்க்கை தடம் மாறலாம், காதல் தடுமாறுமா? ஆம், சத்தியனால் அவனது காதலை நிறம் மாற்ற முடியவில்லை. அந்த புன்னகை பூவை நினைத்து புழுங்கி புழுங்கி செத்தான். தனது வாழ்க்கை தடத்தை மாற்றிக்கொள்ள நினைத்தாலும் அவன் காதல் திடமாக நின்று அவனை கேலி செய்தது. அவனது கம்பீரத்தை காதல் கொன்று புசித்து விட்டது போல பிற்காலத்தை எண்ணி எண்ணி பயந்தான். கண் மூடியதும் கனவிலும் மாதவி, கண் திறந்ததும் நிஜத்திலும் மாதவி என்பது போல அவனின் அத்தனையிலும் அவளே. புவனாவை காதலித்தான் தான். ஆனால் அவள் திருமணம் செய்து கொண்டு போய்விட்டாள் என்று கேள்விப்பட்ட போது ஒரு நாள் சாப்பிடாமல் அழுதான். 1 வாரம் துயரத்துடன் துக்கமாய் திரிந்தான். 1 மாதம் அவளை எண்ணி புழுங்கினான். 1 வருடத்தில் புவனா எங்கிருந்தாலும் வாழ்க என்று தன்னையே திடப்படுத்தி கொண்டான். ஆனால் மாதவி, இவள் அவனது உயிர் துடிப்பையே அல்லவா தனது காதலால் கட்டுப்படுத்துகிறாள். காற்றில் அசையும் அவளது கூந்தல் முடிகூட அல்லவா இவனை காதலிக்க வைக்கிறது. சின்ன சின்ன வரிகளில் கவிதை எழுதி அவளை சித்திரமாக தன் இதயத்தில் செதுக்கி வைத்திருந்தான் சத்தியன். அந்த சித்திரம் அசையும் பொழுதெல்லாம் அவன் இதயமும் அசைந்து இடம்பெயர்ந்தது. ஒன்று மட்டும் உறுதியாக புரிந்தது, இது இன்று நேற்று வந்த அவசர காதல் அல்ல. அவளை பார்த்த நிமிடத்திலிருந்து தனது இதயத்திற்குள் புகுந்து சிம்மாசனமிட்டு அமர்ந்து விட்டாள். அவளுக்கு ஏற்றவன் நான் இல்லை என்ற பயமே பக்தியாக மாறி அவளை ஒரு தெய்வமாக தேவதையாக எண்ண வைத்திருக்கிறது. அவளுக்காக கொலை செய்து சிறைக்கு வந்த பிறகு அவள் வந்து பார்க்கவில்லையே என்ற ஆத்திரம் வந்ததற்கு காரணம் கூட உள்ளுக்குள் அடியாழத்தில் ஒரு துணுக்காய் ஒரு துளியாய் ஒட்டி கிடந்த நேசம்தான். பார்வைகள் நேராய் சந்தித்து கொண்டதும் துளி துளி கடலாக பொங்கி இப்பொழுது அவனையே மூழ்கடிக்கிறது. இதுதான் காதலா? மிதமிஞ்சிய காதல்தான் ஒரு குழந்தையை கொடுக்கிறது. அதே காதல்தான் ஒரு வீரனையும் குழந்தையாக்குகிறது. மோகமுள் புத்தகத்தை எடுத்து தன் நெஞ்சில் கவிழ்த்து கொண்டான். குழந்தையைப் போல விசும்ப ஆரம்பித்தான். மாதவி இல்லாமல் நான் எப்படி? வாய்விட்டு புலம்பினான். இந்த 8 வருட வாழ்க்கையில் மாதவியை நினைக்காத நாளில்லை. அவள் குரல் அவனுக்குள் ஒலிக்காத நேரமும் இல்லை. ஆனால் எதிர்காலத்தை கண்டு பயமில்லாமல் இருந்தான். அவளை நேரில் சந்தித்த இந்த சில நாட்களில் சத்தியனுக்கு அவனது எதிர்காலம் பயங்கரமாக பயமுறுத்தியது. இப்பொழுது மாதவியை விட்டு கொடுக்கவும் மனமில்லை, தன்னை அவளிடம் ஒப்படைக்கவும் விருப்பமில்லை. அவளின் நட்சத்திர வாழ்க்கைக்கு நாம்
மேகமாக மறைந்து நிற்கக்கூடாது என்றும் எண்ணினான். சில நிமிட கண்ணீர் அவனை திடப்படுத்தி இருக்க வேண்டும். நிதானமாக எழுந்து நிமிர்ந்து அமர்ந்தான். நெஞ்சோடு ஒட்டி கிடந்த புத்தகத்தை எடுத்து பிரித்தான். உயிரின் ஒளியே, ஒரு நாள் உறவா இதுவே. உங்களின் டேஷ் மாதவி. இந்த டேஷை நீங்களே நிரப்பிடுங்கோ என்று அடியில் எழுதியிருந்தது. அவள் புத்தகத்தை கொடுத்துவிட்டு சென்ற இந்த சில நாட்களில் பல 1000 முறை இந்த எழுத்துக்களை வாசித்து விட்டான். இன்று விசாலத்தை கண்டது முடிவெடுக்கும் நேரம் நெருங்கிவிட்டதை உணர்ந்தான். புத்தகங்களில் குறிக்க பயன்படுத்தும் நோட்டை எடுத்து பிரித்தான். அதிலிருந்த பேனாவை எடுத்து மீண்டும் மாதவி எழுதிய வரிகளின் மீது பார்வையை ஓட்டினான். இதயம் வெடித்து காதல் கண்களில் பொழிய குனிந்து மாதவியின் பெயர் மீது தன் உதடுகளை முரட்டுத்தனமாக அழுத்தினான். அந்த டேஷில் சத்யனின் கண்ணீர் விழுந்து ஈரமானது. ஈரத்தின் மீது பேனாவை வைத்து எழுத முயன்றான். எழுத்து பதியவில்லை. சட்டையின் நுனியை எடுத்து ஈரத்தை துடைத்துவிட்டு மீண்டும் பேனாவை சற்று அழுத்தி அவள் காலியாக விட்ட இடத்தில் இவன் கைகள் நடுங்க தோழி என்று எழுதினான். மீண்டும் கண்ணீர் சொட்டியது. அவள் அடைப்புக்குறிக்குள் எழுதியிருந்ததை அடித்துவிட்டு இவன் புதிதாக ஒரு அடைப்புக்குறியிட்டு அதனுள் நிரப்பிட்டேன் என்று எழுதினான். அதன் கீழே அருவி தினமும் அழுதாலும் மலை ஒரு நாளும் அசைவதில்லை. தனக்கு பிடித்த 2 வரிகளை எழுதிவிட்டு பேனாமுள் நெறிபட அழுத்தமாய் ஒரு புள்ளி வைத்து புத்தகத்தை மூடி தூரமாய் வைத்துவிட்டு எழுந்தான். அறையிலிருந்து வெளியே வந்து வார்டனிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு தொழிற்கூடத்தை நோக்கி நடந்தான். உண்ணாமல் கிடந்த உடல், சோர்வால் கால்கள் தளர்ந்தனதான். ஆனாலும் இதயம் தளரவில்லை என்பது போல நிமிர்வுடன் நடந்தான். தன் காதல் முடிந்து போன சோகத்திலிருந்து மீள முடியாமல் உயிரிருந்தும் வெறும் உடலை மட்டும் சுமப்பவன் போல சிறைக்குள் சுற்றி வந்தான். அத்தியாயம் 12. ஹம்சன் கலைச்செல்வியின் ஊரில் கால் வைத்தான். யாரை பார்க்க வேண்டும், என்ன பேசுவது என்று எதுவுமே புரியவில்லை. கலைச்செல்வியின் அப்பா பெயர் சவுந்திரபாண்டி என்பது மட்டும் தெரிய பஸ் ஸ்டாண்டில் இருந்த டீ கடையில் சென்று விசாரித்தான். டீ குடித்து கொண்டிருந்த சிலர் ஹம்சனை ஏற இறங்க பார்த்தனர். யார் தம்பி நீங்க? சவுந்திரபாண்டிக்கு என்ன உறவு என்று ஒரு பெரியவர் கேட்க, நான் மதுரையிலிருந்து வந்திருக்கேன், அவரோட தங்கை என்னை அனுப்பினாங்க என்று ஹம்சன் சொன்னதும் ஒருவர் எழுந்து வந்து, அதோ அந்த தெரு வழியாக போய் சோத்தாங்கை பக்கம் திரும்பினாக்க ஒரு பிள்ளையார் கோயில் வரும், அந்தாப்பில் போனாக்க என்றவர் சற்றென்று நிறுத்தி சற்று தொலைவில் சென்ற ஒரு பெண்ணை கை காட்டி, அந்தா களைப்புள்ளைய போகுது என்று ஹம்சனிடம் சொல்லிவிட்டு அந்த பெண்ணை கத்தி அழைத்தார். அந்த பெண் புருவம் நெறிபட யோசனையுடன் டீக்கடையை நோக்கி வந்தாள். என்ன பெரியப்பா என்று அந்த பெரியவரிடம் கேட்க, பெரியவர் ஹம்சனை காட்டி, உங்கள் அப்பாரு பார்க்க மதுரையிலிருந்து வந்திருக்காப்புல, கூட்டி போப்புல என்று கூற, அந்த பெண் கலைச்செல்வி ஹம்சனை ஏற இறங்க பார்த்துவிட்டு வாங்க என்று கூறி நடக்க ஆரம்பித்தாள். ஹம்சன் அவள் பின்னால் சென்றாலும் அவளது வேக நடைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் கொஞ்சம் ஓடினான் என்றுதான் சொல்ல வேண்டும். பெரியவர் கூறியது போல பிள்ளையார் கோயில் தாண்டி சிறு ஒத்தையடி பாதை ஒன்று பிரிய கலை அந்த பாதையில் நடந்தவாறே, முதல்ல ஊருக்குள்ளார தான் இருந்தோம், இப்பத்தான் வயக்காட்டிலேயே வீட்டை கட்டி அங்கே போயிட்டோம் என்றாள். அப்பா சகஜமாக பேசுகிறாள் என்ற நிம்மதியோடு அவளின் நடைக்கு ஈடு கொடுத்து நடந்தவன், நான் உங்களையும் தான் பார்க்கணுன்னு வந்தேன் என்று கூறிய மறுநொடி வெடுக்கென்று திரும்பியவளை கண்டு பயந்து 2 அடி பின்னால் போனான் ஹம்சன். இடுப்பில் கை வைத்து கோபமாக முறைத்த கலை, முதல்ல நீ யாரு, எதுக்கு வந்திருக்க, எங்கள் அப்பாரை தானே பார்க்கணும்னு சொன்ன, இப்போ என்னைய பார்க்கணும்னு சொல்கிற, என்ன உடம்பு ஊறுதா, அடி வேணுங்குதா என்று அடுத்தடுத்து கேட்டாள். ஹம்சனின் காதுகளில் அடி வேணுமா என்ற வார்த்தைகள் மட்டும்தான் விழுந்தது. கலை பாவாடையை தூக்கி இடுப்பில் சொருகி கொண்டு நின்ற தோரணை சிரிப்பை வரவழைத்தாலும் அடி என்றதும் கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. எதுவும் சொல்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு மிரட்டுறாளே, விஷயத்தை சொன்னதும் கண்டிப்பாக கத்தி ஊறக்கூட்டி உத கொடுத்து தான் அனுப்புவா போலிருக்கே. கொஞ்சம் நடுங்கியவாறே, இல்லை சத்யன் சாருக்கும் உங்களுக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்தை பற்றி பேசணும், மாரி ஆண்டி பத்திரிக்கை கொடுத்துட்டு வர சொன்னா, அப்படியே உங்களையும் பார்த்து பேசிட்டு போயிடலாம்னு நினச்சிட்டு வந்துட்டேன், நீங்கள் கோபப்படாமல் நான் சொல்கிறதை செத்த கேளுங்கோ ப்ளீஸ் என்றபடி திக்கி திணறி சொல்லிவிட்டான். கலைச்செல்வி தனது அகன்ற கண்களை மேலும் அகல விரித்து, நீ சாம்பாரா என்று கேட்டான். ஹம்சன் புரியாமல் குழம்பி, ஆமாம் எங்காத்தில் இன்னைக்கு சாம்பார் தான் என்றான். பட்டென்று நெற்றியில் தட்டி கொண்ட கலை, ஐயோ சாமி நீ ஐயர் வீட்டு பிள்ளையான்னு கேட்டேன் என்று தனது கேள்விக்கு விளக்கம் கொடுக்கவும் சற்று தெளிந்தாலும், எல்லோரும் என்னை தயிர் சாதம்னு தான் சொல்லுவா, நீங்கள் தான் புதுசாக சாம்பார்னு சொல்கிறேன் என்று கூறிவிட்டு அசட்டுத்தனமாக சிரித்தான். எங்கள் ஊரில் அப்படித்தான் சொல்லுவோம் என்றவள் அவனை நேரடியாக பார்த்து, சரி என்ன பேசணும்
என்று கேட்டாள். இங்கேயா என்று ஹம்சன் சுற்றிலும் பார்த்தான். சரி, அதோ அங்கே போய் பேசுவோமா என்று கலை கை காட்டிய இடத்தை பார்த்தான். செல்போன் டவர் தான் அங்கே இருந்தது. சரியான குறும்பு கறிதான் என்று எண்ணியபடி, என்னங்க அங்கே போய் என்று தயங்கினான். யோ, நீ லூசா? பேசணும்னு வந்துட்டு இங்கேயா அங்கேயான்ட்டு இருக்கிற? வந்த விஷயத்த சொல்லிட்டு போய்கிட்டே இரு. யாராச்சும் பார்த்தாங்கன்னா விவகாரமாகி போயிடும். கலைச்செல்வி கோபமாகி விட்டாள் என்று அவள் பேச்சில் தெரிந்தது. என்ன செய்வது, வந்த காரியம் ஆகணுமே. ப்ளீஸ் கோபப்படாதீங்க, வேணும்னா அதோ அங்கே போய் பேசலாம், இங்கே வழியில் வேணாம் என்று ஹம்சன் கை காட்டிய இடத்தில் ஒரு மாந்தோப்பு இருந்தது. திரும்பி பார்த்த கலைச்செல்வி, சரி வா என்று விட்டு தோப்பை நோக்கி வேகமாக நடந்தாள். கலைச்செல்வியின் வயதை கணிக்க முடியாத உடல் வளர்ச்சி, முகத்தில் கோபத்தை மீறிய ஒரு குழந்தைத்தனம், நிறம் குறைவாக இருந்தாலும் பெயருக்கு ஏற்றபடி கலையான அழகு அதனை நிவர்த்தி செய்தது. முகத்துக்கு பொருத்தமான பெரிய கண்கள், நேர் நாசி, செப்புவாய் சிவந்த உதடுகள், குண்டு கன்னங்கள், அதில் விழும் அழகான கண்ணங்குழிகள் என ஒருமுறை பார்த்தவரை மறுமுறை திரும்பி பார்க்க வைக்கும் கரிசல் காட்டு அழகு. பாவாடை தாவணியில் பரபரப்பாக நடந்தவளின் பின்னால் நடந்த ஹம்சனிடம் விஷயத்தை சொன்ன பிறகு அவள் அறையாமல் திருப்பி அனுப்ப வேண்டுமே என்று வேண்டுதல் மட்டுமே இருந்தது. ஒரு மரத்தடிக்கு போய் கையில் இருந்த கூடையை வைத்துவிட்டு தொப்பென்று அங்கிருந்த கல்லில் அமர்ந்தவள், விஷயத்தை சொல்லு, எனக்கு வேலை இருக்கு என்றாள். ஹம்சன் உதறலுடன் ஆரம்பித்தான். உங்களுக்கும் சத்யன் சாருக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காள்ல, அதை நிறுத்தணும் என்று எடுத்தெடுப்பிலேயே போட்டுடைத்தான். அவனை ஒரு அர்ப்பணை போல பார்த்த கலை, நீ இப்போ பத்திரிகை எடுத்துகிட்டு வந்தது எதுக்கு? கல்யாணத்தை நிறுத்தவா என்று சூடாக கேட்டாள். இல்லைங்க, நான் தெளிவாக சொன்னாதான் உங்களுக்கு புரியும். மாரி ஆண்டி பத்திரிக்கை கொடுத்து அனுப்பினா, அந்த சாக்கில் உங்களை பார்த்து பேசி கல்யாணத்தை நிறுத்த வந்தேன் என்று தெளிவாக உரைத்தான். கலைச்செல்வியின் பார்வை கூர்மை பெற்றது. ஏன் நிறுத்தணும் என்று கேட்டாள். ஹம்சன் தலை குனிந்தான். என் அக்காவுக்காக, அவளும் சத்யன் சாரும் ஒருத்தர் விரும்புகிறாங்க என்று மெல்லிய குரலில் சொன்னான். அது எப்படி முடியும்? என் மாமன் ரொம்ப வருஷமாக ஜெயிலில் இருக்கு. உங்கள் அக்காவை எப்படி பார்த்து காதலிச்சிருக்கோம்? கலையின் வார்த்தைகளில் நம்பாத்தன்மை. அது முன்னமே அவள் 2 பேரும் பார்த்திருக்கா என்ற ஹம்சன் தனக்கு தெரிந்தவற்றை நடந்தவற்றை மிக தெளிவாக கூறினான். 8 வருடத்திற்கு முந்தைய கதையை சொன்னான். சிறையில் மாதவியும் சத்யனும் சந்தித்து கொண்டதைச் சொன்னான். அதன் பிறகு சத்யனை முதலாளியாக்குவதற்காக மாதவி இமயத்தையே புரட்டியதைச் சொன்னான். அவளின் நேசம் வளர்ந்த கதையைச் சொன்னான். சத்யனும் நேசிக்கும் கதையை சொன்னவன், அவருக்கும் அக்காவை ரொம்ப பிடிக்குது, ஆனால் 2 பேருக்குள்ளே இருக்கிற ஏற்றத்தாழ்வு தான் அவர் உங்களை மேரேஜ் பண்ணிக்க சம்மதிச்சிட்டார் என்று சொல்லி முடித்தபோது கலைச்செல்வி அதிசயமாக அவனை பார்த்து, இது என்ன சினிமா கதை மாதிரி இருக்கு? இப்படி கூடவா காதலிப்பாங்க? நீ சொல்கிறது நெசந்தானா? உங்கள் அக்காவுக்காகவா மாமா ஜெயிலுக்கு போச்சு என்று சந்தேகமாக கேட்டாள். தனது தலையில் கை வைத்து, என் மேலே சத்தியமாக நிஜந்தாங்க. முதல்ல அவருக்கு நல்லது பண்ணணும்னு தான் அக்கா உதவ ஆரம்பித்தா. அப்புறம் அவரையே உயிராக விரும்பி எல்லாத்தையும் செய்கிறான். அவர் கிடைக்கலன்னா என் அக்கா செத்து போயிடுவான் என்று ஹம்சன் தாங்க முடியாமல் முகத்தை மூடிக்கொண்டு குலுங்கி விட்டான். அவன் அழுவதைக் கண்டு கலைக்கு ஒரு மாதிரி ஆகிவிட, ஐயா எதுக்கு இப்போ அழுவுற? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்று கேட்டாள். ஹம்சன் கண்களை துடைத்து கொண்டு நிமிர்ந்து என்ன விஷயம் என்பது போல பார்க்கவும், எனக்கும் இந்த கல்யாணம் சுத்தமாக பிடிக்கல. எங்கள் அப்பாரு தான் திடீர்னு ஏற்பாடு பண்ணிட்டார். எங்கள் அத்தை சொந்தமாக வீடு கடை எல்லாம் வாங்கினதும் சொத்துக்கு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் செய்கிறாரு. என்னை ஒரு வார்த்தை கூட கேட்கல தெரியுமா என்று கலையின் கண்களிலும் கண்ணீர் தேங்கியது. ஹம்சனுக்கு பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இருந்தது. இருந்தாலும் ஒரு பெண் அழுவதை காண சகிக்காமல், ஏன் உங்களுக்கு பிடிக்கல? நீங்களும் யாரையாவது காதலிக்கிறீளா என்று கேட்டான். நிமிர்ந்து அவனை பார்த்து முறைத்த கலை, நான் வாயாடின்னு எவனும் என்கிட்ட வரமாட்டான். இதில் லவ் வேறையா? இது வேற மேட்ரு. எனக்கு 18 வயசு தான் ஆகுது. ஆனால் என் மாமனுக்கு 30 வயசு. நான் சின்ன பிள்ளையிலேயே அவங்க வீட்டுக்கு போகிறப்போ என் மாமன் பெரிய ஆம்பளையாக இருக்கும். என்னை தூக்கிட்டு சினிமாவுக்கெல்லாம் போகும். நீயே சொல்லு, அவ்வளவு பெரிய ஆளை போய் எனக்கு கட்டி வைக்கிறாங்க. எனக்கு மாமாவை பிடிக்கும், ஆனால் கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல. என் பேச்சை யாரும் கேட்கவும் இல்லை. இனி என்ன செய்யறதுன்னு இருந்தால் நீ வந்து புதுசாக ஒரு கதை சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறது என்று வருத்தமாக சொல்லி ஹம்சனிடமே கேள்வியும் கேட்டுவிட்டு அவன் முகத்தை பார்த்தாள். ஹம்சனுக்கு அவளை பார்க்க பாவமாக இருந்தது. வயது 18 என்றதும் சத்யனுக்கும் இவளுக்கும் இருக்கும் வயது வித்தியாசத்தை கூட யோசிக்காத பெரியவர்கள் மீது கோபம் வந்தது. நீங்கள் உதவி செய்தா இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். உங்களுக்கும் நிம்மதி. என் அக்காவும் சத்யனோட சேர்ந்துடுவா. நீங்கள் சரின்னு சொன்னா நான் ஏதாவது யோசனை பண்ணி சொல்கிறேன் என்றான். நீ முதல்ல யோசனையை சொல்லு, அது சரியாக வருமா இல்லையான்னு பார்க்கலாம்.
என்று கலை கேட்கவும், அது வந்துங்க பெரியவா ஏற்பாடு படி கல்யாணம் வர போகட்டும். கல்யாணத்தன்னைக்கு நீங்கள் காணாமல் போயிட்டா கல்யாணம் நின்றுடும். அப்புறம் சத்யன் சார் மனசு மாதிரி எங்கள் அக்காவை ஏற்றுப்பார் என்று தனது யோசனையை சொன்னான். நான் எப்படி காணாமல் போகிறது? அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு நீங்கள் காணாமல் போயிடுங்க என பெரிய கண்டுபிடிப்பாக ஹம்சன் சொல்லவும் கலை கடுப்பாகி விட்டாள் என்று அவள் முகத்திலேயே தெரிந்தது. ஓய் லூசா நீ? அதுதான் எப்படி காணாமல் போகிறதுன்னு கேட்டேன். நான் எங்கே போகிறது, யார் வீட்டுக்கு போகிறது என்று கோபமாக கேட்டாள். என் ஃப்ரெண்டு வீட்டில் நீங்கள் தங்க ஏற்பாடு பண்ணுறேன். தாலி கட்டுறதுக்கு செத்த முன்னாடியே நீங்கள் அங்கிருந்து கிளம்பி போகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் செய்கிறேன் என்று ஹம்சன் பெருமையாக சொன்னதும் இன்னமும் கோபம் மாறாத முகத்துடன் இருந்த கலை, அதெல்லாம் சரி, அதுக்கப்புறம் நான் எப்படி எங்கள் வீட்டுக்கு வர்றது? எங்கள் அப்பன் என் காலை வெட்டிடுவானே. அதோட தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஓடி போனவளை நாளைக்கு எவன் கட்டுவான்? நீ உன் அக்காவை பற்றி யோசிக்கிறியே, என்னை பற்றி யோசிச்சியா என்று கூர்மையாக கேட்டாள். ஹம்சனுக்கு அப்பொழுதுதான் அவள் நிலைமை புரிந்தது. சங்கடமாய் விழித்தவன், வந்த பிறகு உண்மையை சொல்லிடலாமே என்று இழுத்தான். ஓய் சாம்பாரு, இது கிராமம். சேர்ந்தாப்புல 2 மணி நேரம் ஆளை காணும்னாலே அவள் புள்ளத்தாச்சியாமேன்னு கதை கட்டி விட்டுடுவாங்க. ஒரு நாள் பூராவும் எங்கேயாவது இருந்துட்டு வந்தேன்னு வெய்யே, நான் புள்ள உண்டாகி அதை களைச்சிட்டு வர ஆஸ்பத்திரிக்கு போனேன்னு தீர்த்தே சொல்லிடுவாங்க. அது மாதிரி ஊர் இது என்று நிதர்சனத்தை உரைத்தாள். ஹம்சன் தனது காதுகளை பொத்திக்கொண்டு பெருமாளே என்றான். பெருமாள் வந்து வழி சொல்ல மாட்டார். யோசனை சொன்ன நீ தான் வழியும் சொல்லணும் என்றாள் கேலியாக. வழி நான் தான் சொல்ல வேண்டும். சொல்லிடுறேன். ஹம்சன் சட்டென்று நிமிர்ந்து, அதுக்கு பிறகு நான் வேணா உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேனே என்று கேட்டான். கலை அதிர்ந்து போய் நிமிர்ந்தாள். என்னது என்றவள் அவனை ஏற இறங்க பார்த்தாள். ஆமாம், நானே உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன். எனக்கு 21 வயசு முடிஞ்சிருச்சு, படிப்பும் முடிஞ்சிடுச்சு. சீக்கிரமாக ஏதாவது வேலையில் சேர்ந்துடுவேன் என்று அடுக்கிக் கொண்டே போனான். அவனை கையசைத்து தடுத்த கலை, என்ன விளையாடுறியா? உன் ஜாதி என்ன, ஏன் ஜாதி என்ன? அக்காவுக்காக கல்யாணத்தை நிறுத்தணும்னு வந்தால் சரி, ஆனால் கல்யாணம் நின்று போன பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது ரொம்ப ஓவராக தெரியல என்று நக்கலாக கேட்டாள். என்ன ஜாதி? பெரிய ஜாதி. என் அக்காவோட மானத்தை காப்பாற்றினது என்னோட ஜாதி இல்லை. அதுவும் இல்லாமல் சத்தியன் என் அக்காவை கல்யாணம் செய்துக்கும் போது நான் உங்களை கல்யாணம் செய்துக்க கூடாதா என்று குரலை உயர்த்தி கேட்டான் ஹம்சன். அவன் குரலை உயர்த்தியதும் கொஞ்சம் அடங்கிய கலை, ஆனால் எனக்கு செவப்பாக இருக்கிறவங்களை பிடிக்காதே என்றாள். ஹம்சனுக்கு தர்ம சங்கடமானது. அது எங்கள் ஆற்றுல எல்லோருமே வெள்ளையாத்தான் இருப்பான். இனிமேல் மாற்றிக்க முடியாதே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கோ என்றான் கெஞ்சுதலாய். மீண்டும் அவனை பார்வையால் அளந்தவள், நீ எப்படி எனக்கு சரியாக வருவ? எனக்கு கோபம் வந்தால் மோசமாக திட்டுவேன் என்று எச்சரிக்கை செய்தாள். சரிங்க, பரவாயில்ல, கேட்டுக்கிறேன். ரொம்ப கோபம் வந்து அடிப்பேன். சரிங்க, பரவாயில்ல, வாங்கிக்கிறேன். கலைக்கு ஹம்சனை பார்க்க பாவமாகி விட்டது போல. சரி, இதெல்லாம் பிரச்சனை இல்லை, இதை விட பெரிய பிரச்சனை இருக்கே என்று சொன்னதும் ஹம்சன் பயத்துடன், பெரிய பிரச்சனையா? என்ன பிரச்சனைங்க என்று கேட்டான். அவனை சங்கடமான சிரிப்புடன் பார்த்த கலை, அது எனக்கு நெதமும் கறி மீனுன்னு இருக்கணும். எதுவும் இல்லாத நாளில் ஒரு கருவாடாவது சுட்டு வச்சாத்தான் சோறு இறங்கும். நீ ஐயர் பையனாச்சே, ஒத்து போகுமா என்று கேட்கும்போதே ஹம்சன் குமட்டலுடன் அடிவயிற்றை பிடித்து கொண்டு குனிந்து கொண்டான். பாத்தியா, இதுக்கு தான் சொன்னேன். சொன்னதுக்கே வாந்தி எடுக்கிற. நீ எப்படி நெதமும் என் கூட குடும்பம் நடத்த முடியும்? இதெல்லாம் சரி வராது, வேற யோசனை இருந்தால் சொல்லு என்று கையை உதறினாள். ஹம்சன் கர்ச்சீப்பால் வாயை துடைத்து கொண்டு கல்லில் அமர்ந்திருந்தவள் முன்பு மண்டியிட்டு அமர்ந்து, ப்ளீஸ் மறுத்துடாதீங்க, போக போக நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் நான் குமட்ட மாட்டேன், போதுமா? ப்ளீஸ் சரின்னு சொல்லிடுங்க என்று கெஞ்சியதும், ஓய் என்ன நீ அக்காவுக்காக இப்படியெல்லாம் பண்ணுற? நாளைக்கு உன் அக்காவுக்கு கல்யாணம் ஆனதும் என்னை பிடிக்கலன்னு அனுப்பிட்டா என்ன பண்ணுறது என்று கேட்டாள். சட்டென்று துணிச்சலுடன் அவள் கையை பற்றிய ஹம்சன், அக்காவுக்காக தான் வந்தேன், ஆனால் இப்போ உங்களை பிடிச்சு போய் தான் கேட்குறேன். நான் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன் என்றான். அவன் முகத்தையே சிறிது நேரம் உற்று பார்த்த கலைச்செல்வி அவனிடமிருந்து கைகளை விடுவித்து கொண்டு மெல்லிய சிரிப்புடன் தலை குனிந்து தரையிலிருந்த புல்லை பிடுங்கி கிள்ளி போட்டபடி, சரி, போய் நீ நினச்ச மாதிரியே ஏற்பாடு பண்ணு என்று சம்மதம் சொன்னாள். ஹம்சன் நிம்மதியுடன் எழுந்தான். அப்போது வந்த மாதிரி இந்த பத்திரிகைகளை உங்கள் அப்பா கிட்ட கொடுத்துட்டு போகிறேன், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு கீழே இருந்த பையை எடுத்தவன் ஏதோ நினைத்து திரும்பி பார்த்தே, ஏங்க உங்கள் மாமா கூட கல்யாணம் நிற்கணுங்கிறதுக்காக ஒன்றும் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லலையே, நிஜமாவே என்னை
என்ன மாதிரி புத்திசாலியா உன்ன மாதிரி அழகோட ஒரு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும்னு யோசித்து பார்த்தேன். நல்லா தான் இருக்கு. அதனால் நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று அசால்ட்டாக சொன்னாள். ஹாம்சன் மிரண்டு போய், என்னது குழந்தையா என்று கேட்கவும் ஆத்திரமாக அவனை பார்த்த கலை, பின்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொப்பா வச்சு விளையாட போகிறோம், கல்யாணம் பண்ண குழந்தை பிறக்கும்ல என்று கேட்டதும், ஆமாம் பிறக்கும் என்று திணறினான் ஹம்சன். தெரியுதுல்ல, போய் ஆக வேண்டிய வேலையை பார் என்று போகும் திசையை நோக்கி கையை காட்டிவிட்டு எழுந்தவள், மவனை ஆசை காமிச்சிட்டு என்னை மோசம் பண்ணலான்னு பார்த்த ஒரே வெட்டிட்டு என் மாமா மாதிரி நானும் ஜெயிலுக்கு போயிடுவேன் என்றாள் மிரட்டலாய். ஹம்சன் கொஞ்சம் நடுங்கித்தான் போனான். நீங்கள் மனசை மாற்றிக்காமல் இருக்கணும்னு பெருமாளை வேண்டிக்கிட்டு இருக்கேன் என்றான். ஆமாம், உன் பேர் என்ன என்று அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தவளை கேட்டான். ஹம்சவர்தன், எல்லோரும் ஹம்சன்னு கூப்பிடுவா என்றான் சந்தோஷமாக. ஹம்சவரதன் என்று சொல்லி பார்த்து கொண்டவள், நல்லாத்தான் இருக்கு என்றாள். இல்லை, ஹம்சவரதன் இல்லை, ஹம்சவரதன் என்று திருத்தினான் ஹம்சன். முடியாது, நான் ஹம்சான் தான் கூப்பிடுவேன் என்றாள் பிடிவாதமாக. ஹம்சன் அவள் பிடிவாதத்தை ரசித்து, சரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே கூப்பிடுங்கோ என்றான். அவனை திரும்பி பார்த்து சிரித்த கலைச்செல்வி, சரி வா போகலாம் என்று முன்னால் செல்ல ஹம்சன் ஓட்டமும் நடையுமாக பின்னால் ஓடினான். கலைச்செல்வியின் வீட்டுக்கு சென்றபோது அவள் அப்பா திண்ணையிலேயே படுத்திருக்க ஹம்சனும் வெளியவே நின்றான். கலை தன் அப்பாவை எழுப்பி விவரம் சொன்னதும் அவரும் சம்பிரதாயமாக ஹம்சனை பற்றி விசாரித்துவிட்டு பத்திரிகைகளை வாங்கி கொண்டார். கலைச்செல்வி வீட்டுக்குள்ளிருந்து கையில் மோருடன் வந்து ஹம்சனிடம் கொடுக்க, மோரை வாங்கிய ஹம்சனின் கையை அழுத்தமாக வருடியபடி மோர் டம்ளரை கொடுத்தாள். ஹம்சன் சங்கடமாக நெளிந்து வெட்கமாக சிரித்து மோரை அவசரமாக குடித்துவிட்டு டம்ளரை திரும்ப கொடுத்தான். பத்திரிகையை படித்த சவுந்தரம், எல்லாம் சரியா இருக்கு தம்பி, ஆனால் நானே வழியை கொண்டு போய் பொண்ணை தரதா சொந்தக்கார பயலுக ஒரு மாதிரி பேசுகிறாங்கப்பா. அதனால் மாப்பிள்ளை வெளியே வந்ததும் ஒரு நாளைக்கு முறையோடு வந்து பார்த்துட்டு போக சொன்னேன்னு தங்கச்சிக்கிட்ட சொல்லிடுப்பா என்றார். சரிங்க என்றவன் பாக்கெட்டிலிருந்து ஒரு பேப்பர் எடுத்து தனது செல்ஃபோன் நம்பரை அவரிடம் கொடுத்து, இது என்னோட நம்பர், ஏதாவது பேசணும்னா கூப்பிடுங்க சார் என்றான். என் புள்ள கலை, இந்த நம்பரை வாங்கி பத்திரமா வை என்று மகளுக்கு உத்தரவிட, கலை வந்து ஹம்சனிடம் இருந்த பேப்பரை வாங்கி கொண்டாள். உனக்குத்தான் என்பது போல ஹம்சன் ஜாடை செய்ய லேசாக தலையசைத்து விட்டு சரி என்று கூறிவிட்டு உள்ளே போனாள் கலைச்செல்வி. ஹம்சன் சந்தோஷமான மனநிலையில் அவர்களிடமிருந்து விடைபெற்று கிளம்பினான். தனக்காக தனது தம்பி அவனது வாழ்க்கையையே பணயம் வைத்தது தெரியாமல் மாதவி ஒருபுறம் கலங்கிப்போய் கட்டிலில் கிடக்க, தன் காதல் முடிந்து போன சோகத்திலிருந்து மீள முடியாமல் உயிர் இருந்தும் வெறும் உடலை மட்டும் சுமப்பவன் போல் சத்தியன் சிறைக்குள் சுற்றி வந்தான். சிறு பிள்ளைகளின் அப்பா அம்மா விளையாட்டைப் போல கலைச்செல்வியுடனான தனது திருமணத்தை நிச்சயம் செய்துவிட்டு வந்திருந்தான் ஹம்சன். அக்காவின் திருமணத்தை நிறுத்தும் ஒரே நோக்கத்தோடு வேறு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி சென்றவன் இப்போது கலைச்செல்வி மனம் மாறிவிடுவாளோ என்ற பயத்தோடு காத்திருந்தான். இளங்கன்று பயமறியாது என்ற பழமொழிக்கு ஏற்ப பயமின்றி ஒரு முடிவெடுத்து விட்ட பிறகு எதிர்காலத்தை பற்றிய பயம் லேசாக மனதை ஆக்கிரமிக்கத் தொடங்கியிருந்தது. ஆனால் கலைச்செல்வியை கடமைக்காகவோ அக்காவின் வாழ்க்கைக்காகவோ திருமணம் செய்யாமல் அவளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வது என்ற முடிவில் மட்டும் தீவிரமாக இருந்தான். குடும்பத்தின் ஆச்சாரங்கள் தாழ்த்தப்பட்ட பெண்ணை மருமகளாக ஏற்காதுதான். ஆனால் ஒவ்வொரு நாளும் பிடித்தத்தை உண்ணாமல் குரலை பாதுகாத்து தன் குரல் வளையை இறுக்கி அடங்கி வரும் காற்றை சுவரமாக மாற்றி ஊர் ஊராக பாடி குழந்தையிலிருந்தே எனக்கு அன்னமிட்ட அக்காவுக்காக செய்ய முடிவது இது ஒன்றுதானே. இதற்காக எதையும் எதிர்க்கலாம், எதையும் தாங்கலாம். தாய்க்கு தாயாயிருந்து இந்த குடும்பத்துக்கு அக்கா செய்வதெல்லாம் போதும். இனியாவது அவள் நினைத்தவனோடு வாழ்க்கையை அமைத்து கொள்ளட்டும். ஹம்சன் அவசரமாய் தனது நண்பன் ஹரியை சென்று சந்தித்தான். இருவரும் கல்லூரி தோழர்கள். ஹம்சனின் குடும்ப நிலவரம் அறிந்தவன். வீட்டில் அமர்ந்து தெருப்பிள்ளைகளோடு கேரம்போர்டு விளையாடி கொண்டிருந்த ஹரி ஹம்சனை கண்டதும் தனது விளையாட்டை வேறு ஒரு பையனிடம் விட்டுவிட்டு எழுந்து வந்தான். நண்பனின் தோளில் கை போட்டு வெளியே வந்து மாடிப்படிகளில் ஏறிச் சென்று கைப்பிடிச் சுவரில் அமர்ந்தார்கள். லாஸ்ட் செமஸ்டர் முடிய இன்னும் ஒரு வாரந்தாண்டா இருக்குமச்சி. வர 2 எக்ஸாமுக்கும் படித்து மூளை உருகி ஆவியாக போயிடும் போல இருக்கு. 4 நாளாக படித்த ஒன்றுமே மண்டைக்குள்ளே ஏறலடா என்று ஹரி புலம்பினான். நீயாவது மண்டையில் ஏறலேனாலும் யாராவது கேட்டால் படித்தேன்னு பெருமையாக சொல்லிக்கலாம். ஆனால் நான் புக்கை விரலால் கூட தொடலை ஹரி. இந்த செமஸ்டர் எனக்கு என்ன ஆகுமோன்னு தெரியலை என்று வருத்தமாக கூறினான் ஹம்சன். நீ படிக்கலைனாலும் எழுதிடுவேன், எனக்கு அப்படியா?
குறைப்பட்ட ஹரியின் தோளில் தட்டிய ஹம்சன், விடு விடு, அரியர் வித் கெரியர் என்று சிரிக்கவும் ஹரி முறைத்தான். சற்று நேரம் கல்லூரி நடப்புகளை பேசிவிட்டு ஹம்சன் மெதுவாக ஆரம்பித்தான். அக்காவின் வாழ்க்கைக்காக கலைச்செல்வியை சென்று பார்த்ததையும் அவர்களுக்குள் நடந்த உரையாடல்களையும் தெளிவாக ஒன்றுவிடாமல் சொன்னான். எல்லாவற்றையும் கேட்ட ஹரி, கலையை ஹம்சன் திருமணம் செய்து கொள்ளப்போவதாக கூறியதும் அதிர்ந்து போய் சுவரிலிருந்து தரையில் குதித்து விட்டான். எட்டி ஹம்சனின் சட்டை காலரை பற்றி கொண்டு, ஏய், உனக்கு லூசாடா பிடிச்சிருக்கு? இந்த வயசில் போய் கல்யாணமா? கிறுக்குத்தனமாக முடிவு பண்ணிட்டு வந்திருக்க என்று கோபமாக கத்தினான். சட்டையில் இருந்த நண்பனின் கையை விளக்கிய ஹம்சன் கலங்கிய கண்களை துடைத்து கொண்டு, வேற வழி இல்லடா, என் அம்மாவை விட அதிகமாக அன்பு செலுத்தினே அக்கா, மனசுக்கு பிடிச்சவனோட வாழணுண்டா, அதுக்காக என் உயிரையே விட சொன்னாலும் விடுவேன். அக்கா இது வரைக்கும் அவங்களுக்காக எதுவுமே செய்ததுண்டா? இல்லை தானே. குடும்பத்துக்காகவே உழைச்சி தன்னோட எதிர்காலத்தையே பற்றி யோசிக்காதவங்கடா. இப்போ சத்தியனை நேசிக்கிறாங்க, அவர் கிடைக்கலன்னா நிச்சயம் செத்துடுவாங்க. அப்புறம் நானும் கூட இருக்க மாட்டேன். அவங்களுக்காக இதை கூட செய்யலைன்னா அப்புறம் நான் அவங்க கூட பிறந்தவன்னு சொல்லிகிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லைடா என்று ஹம்சன் தாங்க முடியாமல் கேவி அழ ஆரம்பித்தான். நண்பனின் கண்ணீர் கண்ட ஹரியின் கோபம் கொஞ்சம் தணிந்தது. ஆறுதலாக ஹம்சனின் கையை பற்றினான். சரி, அழாதடா, நீ சொல்கிறது எனக்கும் புரியுதுடா. மாதவி அக்காவை பற்றி எனக்கும் தெரியும் தானே. ஆனால் அதுக்கு கல்யாணம் தான் முடிவா? வேற ஏதாவது யோசிக்கலாமேடா என்று கேட்டான். இல்லைடா, அந்த கொஞ்ச நேரத்தில் நான் எல்லாத்தையும் யோசிச்சிட்டேன். படித்த பொண்ணாக இருந்தால் எங்கேயாவது அலைஞ்சு திரிஞ்சு வேலை ஏதாவது வாங்கி தரலாம். ஆனால் கலைச்செல்வி அதெல்லாம் கேட்கலையே. மறுபடியும் அவள் ஊருக்கு வர முடியாது. கல்யாணம் நடக்கலைன்னா எல்லோரும் கேவலமாக பேசுவாள். அவள் அப்பாவும் ஏற்றுக்க மாட்டார். இதுக்கு கல்யாணத்தை தவிர வேறு வழியே இல்லைடா என்று ஹம்சன் நிலைமையை விளக்கிச் சொன்னான். ஹரி யோசனையுடன் தலையசைத்து, நீ சொல்கிறது சரிதான், கிராமம்னா அப்படிதான். ஆனால் அதுக்காக நீயே கல்யாணம் பண்ணிக்கணும்னு இல்லையே. இருக்கிற கொஞ்ச நாளில் நம்ம வேற யாராவது ஒரு மாப்பிள்ளையை தேடி அவளுக்கு கல்யாணம் செய்து வைக்கலாம்டா என்று சொல்லி வாய் மூடுவதற்குள் பதட்டமாக அவன் கையை பிடித்த ஹம்சன், வேணாண்டா, நானே பண்ணிக்கிறேன், வேற யாரும் வேண்டா ஹரி என்று தவிப்புடன் கூறினான். ஹரி ஹம்சனை வித்தியாசமாக பார்த்தான். ஏன்டா வேண்டான்னு சொல்கிற? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்லி ஹெல்ப் கேட்டால் அவங்க ஏதாவது யோசனை சொல்லுவாங்க. நீ அவசரப்படாமல் இரு, பார்க்கலாம் என்று வற்புறுத்தி சொன்னதும் ஹம்சனின் பதட்டம் கோபமாக மாறியது. அதான் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, கலை எனக்குத்தான், வேற யார் கூடவும் அவளை பேச வேண்டாம் என்றான் வெடுக்கென்று. ஹரிக்கு எதுவோ புரிவது போலிருக்க வியப்பில் வாய்ப்பிழந்து, டேய் மாப்பிள்ள, எத்தனை நாளாடா அந்த கூத்து? அந்த பொண்ணை உனக்கு முன்னாடியே தெரியுமா? என்கிட்ட கூட சொல்லவே இல்லையே மாப்பிள்ள என்று ஆதங்கமாக கேட்டான். சிறு வெட்கச்சிரிப்புடன் முகத்தை வேறு பக்கமாக திருப்பியவன், நேற்று பேசுகிறச்சதான் ரொம்ப பிடிச்சி போனது. அவள் மேரேஜ் பற்றி கேட்டப்போ யாருக்கும் அவளை தரக்கூடாதுன்னு தான் பட்டுன்னு நானே மேரேஜ் பண்ணிக்கிறதா சொல்லிட்டேன். அப்போ தெளிவாக புரியல, இப்போ உங்ககிட்ட பேசும்போது தான் புரியுறது என்று கூறினான். அட பாவி, பார்த்ததும் லவ்வாடா? காலேஜில் உன் கலரில் மயங்கி உன் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுற்றும். நீ என்னடானா ஒரு பட்டிக்காட்டு பொண்ணுக்கிட்ட போய் இப்படி கவுந்துட்டியே. அந்த கலை அவ்வளவு பெரிய அழகியாடா என்று வியப்புடன் கேட்டான் ஹரி. ஹம்சன் கண்மூடி தலையை பின்னால் சாய்த்தான். முகத்தில் ரசனையுடன் கூடிய ஒரு புன்னகை வந்து ஒட்டி கொண்டது. கலையின் தோற்றத்தை மனதில் கொண்டு வந்தான். வெடுக் வெடுக்கென்ற பேச்சு, கன்னம் குழிய சிரிக்கும் சிரிப்பு, முன்னெற்றியில் வந்து விழும் கூந்தலை அடிக்கடி பின்னுக்கு ஒதுக்கித் தள்ளும் ரிதம், பூசினார் போன்ற தேகம், நிறம் குறைவானாலும் அதில் மிளிரும் அபரிமிதமான அழகு. புன்னகைத்த இதழ்கள் விரிந்தன. அவ பேரழகிதான் என்று நண்பனுக்கு பதில் சொன்னான். ஹம்சனின் முகத்தில் ஓடிய மகிழ்ச்சியை ஹரியும் ரசித்தான். சரி, முடிவு பண்ணிட்ட, ஆனால் பிளான் பண்ணுமே. கிராமத்து பொண்ணு வேற, நாம் கூட்டிகிட்டு வந்தது பின்னாடியே வெட்டருவா வேல் கம்பியும் தூக்கிட்டு ஒரு கூட்டமே வந்ததுன்னு வை, முதல்ல எஸ் ஆகுறது நான் தான் மாப்பிள என்று விளையாட்டாக கூறினான். அடப்பாவி, உன்னை போய் நம்பி வந்தேனே என்று ஹம்சன் பொய்யாய் கோபித்து கொண்டான். இருவரும் விளையாட்டாக பேசினாலும் அடுத்து என்ன செய்வது என்று யோசிக்க ஆரம்பித்தார்கள். யோசனையில் இருந்த ஹரி, களையை தூக்குறோம், மேரேஜ் பண்ணுறோம். சரி மாப்பிள, ஆனால் அதுக்கப்புறம் என்று கேட்கவும், அதுக்கப்புறம் யோசிக்கலாம் ஹரி, ஆனால் என் அக்கா ரூட் கிளியர் ஆகணும். அதுக்கு சத்யன் சார் கல்யாணத்தப்போ கலையை நான் மேரேஜ் பண்ணிக்கணும் என்று தனது முடிவில் உறுதியாக இருந்தான் ஹம்சன். சிந்தனையின் பிடியிலிருந்து மீளாமல் தலையசைத்த ஹரி, சரி புரியுது மாப்பிள, ஆனால் ஒரு விஷயத்தை யோசிக்கவே இல்லை என்று இழுத்தான். ஹம்சன் குழப்பத்துடன் ஹரியை பார்த்து, எதை சொல்கிறடா என்று கேட்டான். அக்கா ரூட் கிளியர் ஆகணும்னு கலையை மேரேஜ் பண்ணிக்க முடிவு பண்ண சரி. சத்யன் சார் கலை கல்யாணத்தன்னைக்கு நீயும் கலையும் கல்யாணம் செய்துக்கிட்டா வேற வழி இல்லாமல் சத்யன் மாதவி அக்காவை கல்யாணம் செய்துக்குவார்னு நீ சொல்கிற.
இதுதான் நடக்கும்னு ஒரு கெஸ் தான். ஆனால் கல்யாண பொண்ணு காணாமல் போயிட்டான்னு மாதவி அக்காவை தேர்ந்தெடுத்தா அது அவங்களோட காதலுக்கு மரியாதையா? அது அக்கா ஏற்றுக்குவாங்களா? அது இல்லைனா இதுன்னு சாய்ஸ் வச்சு தேர்ந்தெடுக்க இது ட்ரெஸ் இல்லைடா, லவ். இட்ஸ் ட்ரூ லவ். அக்கா நிச்சயம் இதை ஏற்றுக்க மாட்டாங்க என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னான். நண்பன் சொன்ன விஷயங்களை நிதானமாக யோசித்த ஹம்சனுக்கும் ஹரியின் கூற்று புரிந்தது. ஆமாம், செகண்ட் சாய்ஸாக எந்த பொண்ணும் ஒத்துக்கொள்ள மாட்டா. கலை இல்லாமல் மாதவியை மணமகளாக சத்தியன் அழைச்சா அது சத்தியனின் காதலுக்கும் கேவலம்தானே. அப்படி நடந்த அக்காவோட காதலுக்கும் மரியாதை இல்லையே. நீ சொல்கிறது கரெக்ட். அக்கா நிச்சயம் அதை ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஹரி என்று கவலையுடன் கேட்டான். இதுக்கு ஒரே வழி, அவங்களோட காதலுக்கு நெருக்கடியை கொடுக்காம ஏற்கனவே கல்யாணம் நிச்சயம் பண்ண தேதிக்கு சில நாட்கள் முன்னாடியே உனக்கும் கலைக்கும் மேரேஜ் நடக்கணும். அப்போ முன்னாடியே விஷயம் தெரிஞ்சு கல்யாணம் நின்றுடும். சத்யன் சாரும் அக்காவும் நிதானமாக யோசித்து ஒரு முடிவுக்கு வந்து எந்த நிர்பந்தமும் இல்லாமல் அவங்களாவே அவங்க வாழ்க்கையை முடிவு பண்ணிக்கட்டும். நம்ம கடமை அவங்களோட வழியை கிளியர் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளோ மாதமோ கழித்து கூட அவங்க நிதானமாக கல்யாணம் பண்ணிக்கட்டுமே என்று ஹரி தெளிவுடன் பேச, சூப்பர் ஹரி என்று ஹம்சன் நண்பனை அணைத்து கொண்டான். அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்று இருவரும் கலந்து ஆலோசித்தனர். கலை ஃபோன் செய்ததும் அவளிடம் விவரம் கூறி வீட்டிலிருந்து கிளம்பி வரச் சொல்லி மற்ற நண்பர்களின் உதவியுடன் ஏதாவது ஒரு கோயிலில் திருமணம் செய்து திருமணத்தை அன்றே பதிவும் செய்து விடுவது என்று ஹரி கூறவும் ஹம்சன் சம்மதித்தான். ஹரி கீழே சென்று கேலண்டர் ஒன்றை எடுத்து வந்து முகூர்த்த நாள் ஒன்றை தேடி தேர்வு செய்தான். மாப்பிள்ள, வர 8ஆம் தேதி நல்ல முகூர்த்தம் இருக்குடா மாப்பிள்ள. அன்னைக்கே மேரேஜ் வச்சிடலாம். பழமுதிர்ச்சோலையில் கல்யாணம் செய்யலாம்டா. சட்டுன்னு யாரும் தேடி வர முடியாது என்றதும் ஹம்சனும் சம்மதித்தான். அந்த தேதி சத்யன் கலை திருமணம் நிச்சயிக்கப்பட்ட தேதிக்கு சரியாக 6 நாட்கள் முன்பாக அமைந்திருந்தது. அதாவது சத்யன் விடுதலையாகி வரும் அன்று ஹம்சன் கலை திருமணம் என்று முடிவு செய்யப்பட்டது. அதன்பின் ஹரி தனது செல்போனில் நம்பிக்கையான மற்ற சில நண்பர்களுக்கு தகவல் சொல்லி தனது வீட்டுக்கு வரவழைத்தான். அடுத்த அரை மணி நேரத்தில் அழைத்த 3 பேரும் வந்து சேர்ந்தனர். அவர்களிடம் விஷயம் சொல்லப்பட்டதும், டேய் மாப்ள என்று உற்சாக கூவலுடன் ஹம்சனை தூக்கி கொண்டனர். திருமணம் எப்படி செய்வது என்று சரியாக பிளான் செய்யப்பட்டது. ஹம்சனின் நண்பர்களில் ஒருவன் சுரேஷ். திருமணம் முடிந்த பிறகு இருவரின் வீட்டிலும் ஏற்றுக்கொள்ளாமல் போகும் பட்சத்தில் தனது வீட்டின் மாடியில் தென்னங்கீற்று வீழ்ந்த ஒற்றை அறையை ஹம்சன் கலைச்செல்வி குடித்தனம் செய்ய தருவதாக கூறினான். அவனது அப்பா அம்மா கலப்பு திருமணம் செய்தவர்கள் என்பதால் மறுக்க மாட்டார்கள் என்று நம்பிக்கையுடன் கூறினான். மற்ற 2 நண்பர்கள் திருமண ஏற்பாட்டையும் திருமணத்தை பதிவு செய்வதையும் பார்த்து கொள்ளுவதாக கூறவும், ஹரி தனது பாக்கெட் மணியை மிச்சம் செய்து தன்னிடம் இருக்கும் பணத்தில் ஹம்சன் கலைச்செல்விக்கு புது துணிகள் வாங்குவதுடன் கோயிலில் திருமண செலவுகளையும் பார்த்து கொள்ளுவதாக கூறினான். கலைச்செல்வியின் கழுத்தில் ஹம்சன் கட்டப்போகும் மாங்கல்யம் வாங்கும் பொறுப்பு மட்டும் ஹம்சனிடமே ஒப்படைக்கப்பட்டது. தன் அக்கா தரும் பணத்தில்தான் கலைச்செல்விக்கு மாங்கல்யம் வாங்க வேண்டும் என்று முடிவாக இருந்தான். அடுத்த 2 நாட்களில் கலைச்செல்வி ஃபோன் செய்யாவிட்டால் ஹம்சனே மறுபடியும் அவள் கிராமத்திற்கு சென்று பார்த்து வருவது என்று அவர்கள் பேசிக்கொண்டனர். எல்லாம் சரிவர திட்டமிடப்பட்டு நண்பர்கள் கூட்டம் கலைந்தது. திருமணத்தை திட்டமிட்டவர்கள் இந்த இளம் வயதில் வேலையும் இல்லாமல் திருமணம் செய்து பிற்காலத்தில் குடும்பத்தை எப்படி சமாளிப்பது என்று யோசிக்க மறந்தனர். வீட்டிற்குள் வந்தவன் நேராக மாதவியின் அறைக்குத்தான் சென்றான். ஜன்னல் அருகே சேரில் அமர்ந்து வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் மாதவி. சில நாள் சோகம் அவள் வெளிகளை சுற்றி கருவளையமாக மாறியிருக்க வெட்ட வெளியை விரித்து கொண்டிருந்த அக்காவின் காலடியில் அமர்ந்தவன் அவள் மடியில் தலை சாய்த்தான். மாதவி திடுக்கிடவில்லை. ஹம்சன்தான் என்று உணர்ந்ததால் அவள் விரல்கள் அவன் தலைமுடிக்குள் புகுந்து இதமாக கோதியது. மதியம் சாப்பிடாம எங்கே போன ஹம்சா என்று மெல்லிய குரலில் கேட்டாள். அவள் குரலில் கூட சுரத்தில்லை. ஹம்சனுக்கு உள்ளுக்குள் வலித்தது. இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் நீ இப்படியெல்லாம் இருக்க மாட்டக்கா என்று மனதிற்குள் சொல்லி கொண்டவன், ஹரி வீட்டுக்கு போனேக்கா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தா, நேரமாயிடுத்து என்றான். சரி, போய் சாப்பிட்டு வா, அம்மா திட்டின்ட்டு இருந்தா என்று மாதவி சொல்லவும் சரி என்று தலையசைத்த ஹம்சன் சற்று நேரம் அமைதியாக இருக்க, என்ன வேணும் ஹம்சா என்று கேட்டாள் மாதவி. மாதவிக்கும் ஹம்சனுக்கும் இருக்கும் புரிதல் இது. ஹம்சனின் தேவையை அவனது மௌனத்திலேயே தெரிந்து கொள்ளும் புரிதல். எப்பொழுதுமே ஹம்சன் தன் சகோதரியின் உழைப்பை வீணாக்க மாட்டான். நண்பர்கள் கேலி செய்தாலும் படுச்சிக்கனமாகத்தான் செலவு செய்வான். மாதவி கேட்டதும் கொஞ்சம் தயக்கத்துடன், ஆமாக்கா, கொஞ்சம் பணம் தேவைப்படுது என்றான். தம்பியின் தயக்கம் பார்த்து மெல்லிய புன்னகையுடன், எவ்வளோடா வேணும் என்று கேட்டாள். மீண்டும் சில நொடிகள் மௌனம், அமைதி. எதுக்குன்னு கேள்வி கேட்காம
என் மேலே நம்பிக்கை வச்சு நான் கேட்குறதை கொடுக்கா, ஒரு நல்லதுக்கு தான் கேட்டிருக்கேன் என்று கூறினான். தம்பியின் தலைமுடியை செல்லமாக களைத்த மாதவி, நான் எப்போவாச்சும் எதுக்குன்னு கேட்டிருக்கேனா என்று திருப்பி கேட்டாள். இல்லை என்று தலையசைத்தவன், எனக்கு 10,000 வேணுக்கா என்றான் நலிந்து போன குரலில். இவ்வளவு பணமா என்று திகைத்தாலும் அதை தம்பியிடம் காட்டிக்கொள்ளாமல், நல்லதுக்கு தானே கேட்கிறானே என்று நம்பிக்கையுடன் எழுந்து சென்றவள் தனது கைப்பையை திறந்து அதிலிருந்து தனது ஏடிஎம் கார்டை எடுத்து வந்து தம்பியிடம் நீட்டினாள். திலோ மேரேஜ் முடிச்சுட்டு மிச்சமாக 20,000 தான் இருக்கு ஹம்சா. அதில் 15,000 எடுத்து நீ 10,000 எடுத்துண்டு அம்மா கிட்ட 5,000 கொடுத்துடு, ஏதோ செலவுக்கு வேணும்னு கேட்டுட்டு இருந்தா என்றாள். அக்காவிடமிருந்து கார்டை வாங்கி கொண்ட ஹம்சன், எதுக்குன்னு கேட்க மாட்டியா அக்கா என்று சங்கடமாக கேட்டான். என் தம்பி மேலே நீக்கு நம்பிக்கை இருக்குடா, நீ போய் பணத்தை எடுத்துக்கோ என்றதும் சட்டென்று மாதவியின் கைகளை பற்றி, அக்கா இந்த நம்பிக்கை நோக்கி எப்போவுமே என் மேலே இருக்கணும், நான் எது செய்தாலும் அதில் உன்னோட நலன் இருக்கும்னு நீ நம்பணும் அக்கா என்றான். நீ எப்போவுமே என்னோட தம்பி, நான் அவனை நம்புவேன், நீ போய் சாப்பிடும் முதல்ல என்று சமாதானம் கூறி தம்பியை அனுப்பி வைத்தாள் மாதவி. புதிதாய் வந்த காதல் ஒரு பக்கம், அக்காவின் வாழ்க்கை மறுபக்கம் என ஹம்சனின் வாழ்வு திசை மாறி தன் பயணத்தை தொடங்கியது. அக்காவிடம் பணம் பெற்ற ஹம்சன் அந்த பணத்தை ஹரியிடம் கொடுத்து வைத்தான். எல்லாம் ரெடி, ஆனால் கலைச்செல்வி மட்டும் ஃபோன் செய்யலையே என்று வருந்த ஆரம்பித்த நேரத்தில் அம்மாவாசை இருட்டில் கிடைத்த விளக்கின் வெளிச்சமாக கலைச்செல்வியிடமிருந்து ஃபோன் வந்தது. அப்போது ஹரியின் வீட்டில்தான் இருந்தான் ஹம்சன். புதிய நம்பராக இருக்கவும் குழப்பத்துடன் தான் ஹலோ என்றான். எதிர்முனையில் எடுத்த எடுப்பில், நானும் கலைச்செல்வி பேசுகிறேன், ஹம்சா இருக்குதா என்ற கலையின் குரல் ஹம்சனின் காதுகளில் தேன் வார்த்தது. நான் ஹம்சன் தான், எப்படி இருக்க கலை என்று அன்பாக கேட்டான் ஹம்சன். அவனின் முதல் அழைப்பு ஒருமையில். சற்று நேர மௌனத்திற்கு பிறகு, நீதானா என்றவள், உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு தான் ஃபோன் பண்ணேன் என்றாள் குழந்தை குரலில். கேளு கலை. ஹம்சனின் குரலில் காதல் கலக்க ஆரம்பித்தது. இல்லை, அன்னைக்கு நீ சொன்னது நெசந்தானே, என்ன நெசமாகவே கல்யாணம் கட்டிக்குவதானே? இதே நினப்பில் எனக்கு ராவெல்லாம் உறக்கம் கூட வரல தெரியுமா என்று வருத்தமாக கேட்டாள். ஹம்சனுக்கு சிரிப்பு வந்தது. அவளுக்குள்ளும் நேச விதை வெடித்து விட்டது புரிந்தது. அவளுக்கு எப்படி புரிய வைப்பது என்ற யோசனையுடன், என் அக்கா தான் எனக்கு உயிர் கலை, அந்த அக்கா மேலே சத்தியம் செய்து சொல்கிறேன், என் வாழ்க்கையில் உன்னை தவிர வேறு யாரையும் கல்யாணம் செய்துக்க மாட்டேன் என்றான். சரி நம்புகிறேன், அதுக்காக அக்கா மேலே சத்தியம்லாம் பண்ணாது சரியா என்றாள். சரி கலை, இன்றைக்கி நீ ஃபோன் பண்ணலைன்னா நானே உன்னை தேடி வந்திருப்பேன் என்று ஹம்சன் நண்பர்களுடன் ஏற்பாடு செய்திருக்கும் திருமண ஏற்பாட்டை பற்றி விவரமாக கூறினான். 8ஆம் தேதி காத்தால 4 மணிக்கெல்லாம் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் கிளம்பி உங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் காரோடு அங்கே வெயிட் பண்ணுறோம், யாருக்கும் தெரியாமல் மதுரை வந்துடலாம் கலை, இங்கே வந்து உடனே மேரேஜ் பண்ணிக்கலாம் என்று ஹம்சன் சொல்ல சொல்ல, என்று கவனமாக கேட்டுக்கொண்டாள் கலைச்செல்வி. நான் இங்கே எல்லாமே தயாராக வச்சுருக்கேன், நீ மாற்றிக்க சில ட்ரெஸ் தவிர வேறு எதையும் எடுத்துகிட்டு வராதே என்று ஹம்சன் சொன்னதும், ஓய் கட்டின சீலையோடு வர சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன், நீ என்னடன மாற்றிக்க துணி எடுத்துகிட்டு வர சொல்கிறியே என்று கேலியாக கேட்டாள். ஹம்சன் மௌனமாக இருக்கவும், சரி சரி ஃபீல் பண்ணாத, நீ சொன்ன மாதிரி கரெக்டாக நான் வருவேன், நீயும் சொன்ன மாதிரி கரெக்டாக என் கழுத்தில் தாலி கட்டணும் என்று மிரட்டலாக கூறியவள் சிறிது மௌனத்திற்கு பிறகு, நீ வந்து போனதிலிருந்து உன் நினப்பாவே இருக்கு, நீ என்னை கட்டிக்கலைன்னா நான் செத்தே போயிடுவேன் தெரியுமா என்றாள் குரலில் கண்ணீருடன். ஹம்சன் சட்டென்று உருகி போனான். திரும்பி ஹரி எங்கே என்று பார்த்தான். அவன் நாகரிகமாக தூரத்தில் ஒதுங்கி நின்றிருந்தான். மீண்டும் செல்லை காதில் வைத்து, கலை உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்றான். சொல்லு. இன்னும் கலையின் குரல் தெளியவில்லை. என் அக்காவுக்காக உன்னை கல்யாணம் செய்துக்கிறதா சொன்னேன், ஆனால் இப்போ என்று நிறுத்தினான். இப்போ பதட்டமானால் கலை. கொஞ்சமாய் தயங்கினாலும் நிமிர்வுடன், இப்போ உன்னை உண்மையாகவே உயிருக்குயிராக விரும்புகிறேன் கலை, நீ இல்லைன்னா நானும் இல்லை என்று தன் காதலை கைபேசியில் சொல்லியே விட்டான். கொஞ்ச நேர மௌனத்திற்கு பிறகு, நசந்தானே என்று தழுதழுத்தது கலைச்செல்வியின் குரல். நிஜம், சத்தியமான நிஜம் கலை என்றவன் கைபேசியை கன்னத்தோடு அழுத்தி அவளின் காதோடு சொல்பவன் போல, ஐ லவ் யூ கலை என்றான் கிசுகிசுப்பாக. கலையிடம் பதில் இல்லை. மெல்லிய விசும்பல்தான் கேட்டது. கலை அழாத கலை, இது கடவுள் போட்ட முடிச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், இனி யாருக்காகவும் உன்னை விடமாட்டேன் கலை, நீ தயாராக இரு அன்பாக குரலில் ஆறுதல் கூறினான் ஹம்சன்.
சரி என்று கூறிவிட்டு சில காதல் மொழிகளுடன் கைபேசிகள் அணைக்கப்பட்டது. காதல் கொடுத்த தைரியத்துடன் நண்பர்கள் உதவியுடனும் கல்யாண வேளையில் களமிறங்கினான் ஹம்சன். அவ்வளவுதான். 4ஆம் பாகத்தை இத்தோடு நிறுத்திக்கலாம். வழக்கம் போல் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த கதையோட அடுத்த தொடர்ச்சியை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா இந்த காணொலியோட இறுதியில் கிளிப்பிங் ஒன்று வரும். அந்த கிளிப்பை தொட்டாலே போதும், நீங்கள் அடுத்த பாகத்துக்குள்ளே போயிடலாம். இல்லைன்னா அடுத்த பாகத்தோட லிங்க்கும் இந்த கதையோட முதல் பாக லிங்க்கும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி என்னோடய ப்ளேலிஸ்ட்டு அதோட லிங்க்கும் யூடியூப் ப்ளேலிஸ்ட்டு லிங்க்கும் கொடுத்துருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இனி நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு பார்க்கலாமா, கேட்கலாமா? நன்றி.